காவேரி நியூஸ் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். உங்களை மீண்டும் ஒரு 8 திசை நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. பல முக்கியமான விஷயங்கள் குறித்து பல்வேறு கோணங்களில் பேசுவதற்கான வாய்ப்பு தான் இந்த 8 திசை நிகழ்ச்சி. இன்று நாம் பேசவிருக்கின்ற தலைப்பு, வடசென்னை பகுதிகளில் 2 நாட்களுக்கு குடிநீர் விநியோகம் இல்லை என்று சென்னை குடிநீர் வாரியம் அறிவித்திருக்கின்றது. இதை குறித்து தான் நாம் பேசவிருக்கின்றோம். கோடைக்காலம் முடிந்து மழை பொய்த்து போய் ஒரு வறட்சி நிலவு வரும் சூழ்நிலையில், குடிப்பதற்கு கூட தண்ணீர் இல்லாத ஒரு சூழ்நிலையில் வடசென்னை பகுதிகளில் குழாயில் ஏற்பட்டிருக்கின்ற பழுதை சரி செய்வதற்காக 2 நாட்கள் தண்ணீர் விநியோகம் நிறுத்தப்பட்டுள்ளது என்று சென்னை குடிநீர் வாரியம் அறிவித்திருக்கின்றது. இது எத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்தும்? இது போன்ற நிகழ்வுகள் தொடர்ச்சியாக நடந்து கொண்டுதான் இருக்கின்றது. குடிநீருக்கான அரசாங்கத்தின் திட்டம் என்ன என்பது போன்று பல்வேறு கேள்விகள் இருக்கின்றன. இந்த கேள்விகளுக்கு விடை காணும் முயற்சியாக தான் இந்த 8 திசை நிகழ்ச்சி அமையவிருக்கின்றது. இந்த நிகழ்ச்சிக்குள் செல்வதற்கு முன்னதாக சென்னை குடிநீர் வாரியத்தின் அறிவிப்பு, இதை குறித்து ஒரு தொகுப்பை பார்க்கலாம். ஏரிகளின் வறட்சி, நிலத்தடி நீர் குறைபாடு உள்ளிட்ட காரணங்களால் வடசென்னை பகுதிகளில் கடும் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. மெட்ரோ வாட்டர் குழாய்களிலும் தண்ணீர் வரத்து குறைந்துள்ளதால் மக்கள் காலி குடங்களுடன் அலையும் நிலை உருவாகியுள்ளது. இந்நிலையில் காட்டுப்பள்ளி கடல்நீர் சுத்திகரிப்பு நிலையத்தில் பராமரிப்பு நடைபெறுவதால் வடசென்னைக்கு 2 நாட்கள் குடிநீர் விநியோகம் நிறுத்தப்படும் என்று சென்னை குடிநீர் வாரியம் அறிவித்துள்ளது. அதன்படி ஆகஸ்ட் 10 மற்றும் 11 ஆகிய தேதிகளில் குடிநீர் விநியோகம் நிறுத்தப்பட உள்ளது. இந்த 2 நாட்களிலும் மாதவரம், மணலி, பட்டேல் நகர், திருவெற்றியூர், எர்ணாவூர், கொடுங்கையூர் ஆகிய பகுதிகளிலும், கத்திவாக்கம், கண்ணதாசன் நகர், ராதாகிருஷ்ணன் நகர் உள்ளிட்ட பகுதிகளிலும் குடிநீர் வழங்கப்படாது என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் பொதுமக்கள் தேவையான அளவு குடிநீரை சேமித்து வைக்குமாறும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக அவசர தேவை மற்றும் புகார் எண்களை சென்னை குடிநீர் வாரியம் வெளியிட்டுள்ளது. அதன்படி திருவெற்றியூர் பகுதிக்கு 8144930201 என்ற எண்ணையும், மணலி பகுதிக்கு 8144930615 என்ற எண்ணையும், மாதவரம் பகுதிக்கு 8144930206 என்ற எண்ணையும், தண்டையார்பேட்டை பகுதிக்கு 8144930254 என்ற எண்ணையும் அவசர தேவைக்காக பொதுமக்கள் தொடர்பு கொள்ளலாம். புகார்களுக்கு 04445674 4567 04428454040 மற்றும் 044284511318 என்ற எண்களை தொடர்பு கொள்ளலாம். சென்னை குடிநீர் வாரியத்தின் அறிவிப்பு, அதற்கு அந்த தகவலை பெறுவதற்கான தொடர்பு எண்கள், இதை குறித்து ஒரு தொகுப்பை பார்த்தோம். தற்போது இந்த 8 திசை நிகழ்ச்சிக்காக நம்மோடு விருந்தினர் இணைகிறார். அவரை வரவேற்கலாம். திரு திருநாவுக்கரசு, உதவி செயற்பொறியாளர், பொதுப்பணித்துறையிலிருந்து ஓய்வு பெற்றவர். வணக்கம். சென்னையில் தண்ணி பஞ்சம், தண்ணீர் பிரச்சனை, குடிநீர் பிரச்சனை, இது தொடர்ச்சியாக நாம் கேட்டுட்டு வர்றது தான். இப்போ தற்போது 2 நாள் குடிநீர் விநியோகம் நிறுத்தப்பட்டிருக்கு வடசென்னை பகுதியில். இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நம்ம பொறுத்தவரையில் நம்முடைய மெட்ரோ வாட்டர் இருக்கு இல்லையா, அவங்கக்கிட்ட ஒரு நீண்டகால பிளானிங், நீண்டகால திட்டமிடல் இல்லைன்னு தான் சொல்லணும். இப்போது ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இந்த 2 நாளைக்கு தண்ணியை நிறுத்தணும் பராமரிப்புக்காகன்னு சொல்கிறாங்க. இந்த பராமரிப்புக்கு 2 நாள் நிறுத்துகிற அதே நேரத்தில் அந்த 2 நாளைக்கு வேறு விதமான ஏற்பாடு என்ன செய்யணும் அப்படிங்கிறத யோசிச்சுட்டு தான் அந்த 2 நாளை அவங்க அறிவிக்கணும். அது எல்லாமே எடுப்பில் ஒரு 2 நாளைக்கு தண்ணி வராது, நீங்கள் எப்படியோ பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு அரசாங்கம் இருக்கக்கூடாது. ஒரு அரசாங்கத்தினுடைய கடமை, அந்த மெட்ரோ வாட்டருடைய கடமை என்னென்னா, அந்த 2 நாளைக்கு தண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிறத மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு அந்த 2 நாள் சரி. மெட்ரோ சென்னை குடிநீர் வாரியம் அவர்கள் தண்ணி கொடுக்கணுன்ற அவர்கள் எண்ணம் இருந்தால் கூட, இப்போ தண்ணீருக்கான வாய்ப்புகள் எங்கே இருக்குது? வாட்டர் சோர்ஸ் எந்த அளவுக்கு இருக்குது? அது இப்போ மெட்ரோ வாட்டரை பொறுத்தவரையில் அவங்க ஏற்கனவே பூண்டி டேமுக்கு கீழே இருந்து கொஞ்சம் லாரியில் தண்ணி கொண்டு வராங்க இல்லையா, அந்த லாரியில் வர தண்ணியை அது எந்த பகுதிக்கு போகுதோ அதுக்கு வேறு ஆல்டர்னேட் அரேஞ்ச்மெண்ட் பண்ணிவிட்டு, எங்கே நம்ம தண்ணியை நிறுத்த போகிறோமோ அந்த பகுதிக்கு அதை அந்த ஒரு 2 நாள் மட்டும் கான்சன்ட்ரேட்டடாக, இப்போ சப்போஸ் 50 லாரி வருது அப்படின்னா, ஒரு பகுதிக்கு 50 லாரி போகுதுன்னா, ஒரு 4 பகுதியில் 200 லாரி போகுதுன்னா, அந்த பகுதிகளுக்கு வேறு ஒரு ஏற்பாடு பண்ணிவிட்டு இந்த 200 லாரியும்
எந்த பகுதியில் நீங்கள் தண்ணியை நிறுத்துறீங்களோ அந்த பகுதிக்கு கொண்டு சரி, வரணும். லாரி மூலமா தண்ணீர் கொடுக்கிறது ஒரு வழி. ஆனா வந்து இப்போ வந்து குழாயிலேயே பாதிப்பு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது இதற்கு மாற்று வழிகள் இருக்குதா? ஒரு பெரிய ராட்சச குழாய் மூலமாக தண்ணீரை கொண்டு வர்றாங்க, அதுல பழுது அடைஞ்சதுன்னா அது நிச்சயமாக தண்ணீர் நிறுத்தி தான் ஆகணும். ஆனால் இதற்கு மாற்று வழிகள்லாம் இருக்குதா? வளர்ச்சி அடைந்த நாடுகள்ல பல நகரங்கள்ல எப்படி என்ன மாதிரியான திட்டங்கள் அங்கே கடைபிடிக்கிறோம்? இப்போ நம்ம இப்போ குழாய் வந்து பழுதடைஞ்சதுன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, அந்த பழுதடைகிறதே பார்த்தீங்கன்னா, பழுதடைகிறது ஒரு குழாய் வந்து திடீர்னு ஒரு நாளில் 2 நாளில் பழுதடைஞ்சிடுறது இல்லை. அது கொஞ்சம் கொஞ்சமாக அரிக்கப்பட்டு ஒரு ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா அது இத்து போகுது, அப்படி தான் வருது. இது எவ்வளோ நாளாக ஆயிருக்குது? அப்போவே என்ன பண்ணியிருக்கணும் இவங்க, இந்த குழாய் இருக்கும்போதே இது பழுதடையுது, இது இதுக்கு மேலே பயன்படாதுன்ற தோன்றப்போ என்ன செஞ்சுருக்கணும், பக்கத்துலேயே இன்னொரு லைனை புது லைனை போட்டு வச்சுருந்துருக்கணும். ஒரு புது லைனை போட்டுட்டு பொதுவாகவே ஒரு குழாய் இருக்கும் பொழுது இன்னொரு குழாய் போடுறது வந்து போடலாம், வழக்கம். ஒன்றும் தப்பு இல்லை, ஒரு தாராளமாக போடலாம். ஏன்னா அது ரொம்ப பழையாசம் ஆகி போச்சு, அது பயன்படாதுன்னு தெரியுது, அது இத்து போக போகுதுன்னு தெரியுது. அந்த ஸ்டேஜில் நம்ம புதுசாக ஒரு லைனை புதுசாக போட்டுக்கிட்டு அந்த லைனை வந்து அடியோடு நம்ம டிஸ்கார்ட் பண்ணிடலாம், அதை எடுத்து வெளியே போட்டுடலாம், அதில் ஒன்றும் தவறு இல்லை. அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஏற்பாடு செய்யாமல் 2 நாளைக்கு தண்ணி இல்லை நீங்கள் ஏதோ பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்கிறது சரி. இந்த அறிவிப்பு வந்து நீங்க ஏற்கத்தக்க நீங்க சொல்றீங்க. இப்போ பொதுப்பணித்துறைக்கும் சென்னை குடிநீருக்குமான தொடர்பு எப்படி இருக்கு? பொதுப்பணித்துறை தான் இந்த குழாய் போடுற வேலைகள்லாம் பொதுப்பணித்துறை செய்யறாங்களா இல்ல சென்னை குடிநீர் வாரியம்? இல்லை, சென்னை குடிநீர் வாரியம் தான் செய்கிறாங்க. இந்த குடிநீர் விநியோகத்திற்கான சம்பந்தமான எல்லா கட்டுமான பணிகளும் அவங்க தான் செய்கிறாங்க. இந்த சிட்டி வாட்டர் சப்ளை ரிசர்வாயர்ஸ் இருக்கு இல்லையா, அதை பராமரிக்கிறது மட்டும்தான் பொதுப்பணித்துறை செய்யுது. செம்பரம்பாக்கம், பூண்டி, இதெல்லாம் பராமரிக்கிற பணியை மட்டும்தான் அவங்க செய்கிறாங்க. அதுலேருந்து தண்ணியை எடுத்து பராமரிக்கிற பணி நீங்க பொதுப்பணித்துறை செய்யுது, அதை வந்து தூர்வாருகின்ற பணி இது போன்ற பணிகள்லாம் பொதுப்பணித்துறை செய்யுதா இல்ல? பொதுப்பணித்துறை தான் செய்யுது. பொதுப்பணித்துறை தான் செய்யுது. இப்போ அண்மையில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப எல்லா ஏரியாக்களையும் தூர்வாரணும், இந்த வாய்ப்பை பயன்படுத்தி எல்லா ஏரியாகளும் வறண்டு கிடக்குது, இந்த ஏரிகளை எல்லாம் தூர்வாரி அதனுடைய கொள்ளளவை அதிகப்படுத்தணும் அப்படின்னு மக்கள் நிறைய கோரிக்கை வச்சாங்க. நான் முதல் கொண்டு மீடியாவிலலாம் பார்த்தீங்கன்னா பேசிக்கிட்டு இருந்தோம். அப்படி பேசும்போது இப்போ பொதுப்பணித்துறை திடீர்னு இறங்கி ஆமாம் நாங்கள் தூர் வார போகிறோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் ஒரு 2 நாளைக்கு முந்தி வந்த அறிவிப்பு பார்த்தீங்கன்னா, மெட்ரோ வாட்டரில் இருக்கிற ஒரு அதிகாரி இதில் இவ்வளோ வருமானம் வரும், 500 கோடி அரசுக்கு வருமானம் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போ எனக்கே ஒரு சந்தேகம் வருது, பொதுப்பணித்துறை ஒருவேளை தன்னை விட்டு போட்டால் அந்த பொறுப்பை நம்ம தட்டி கழிச்சா போதும் அவங்களே செஞ்சுக்கிட்டுன்னு விட்டுட்டாங்களா, இல்லை உள்ளபடியே வந்து பொதுப்பணித்துறை செய்யறதை இந்த அதிகாரி சொன்னாரா, மெட்ரோ வாட்டர் அதிகாரின்றது தெரியும். சென்னை குடிநீர் வாரியத்திற்கும் பொதுப்பணித்துறைக்கும் ஒரு இணக்கமான உறவு இல்லாத மாதிரி ஒரு சூழ்நிலை இல்லை, ஒரு கோஆர்டினேஷன் இருக்கணும். அந்த கோஆர்டினேஷன் எப்படி இருக்கணும்னா, இவங்க சொல்கிறது அவங்க கேட்கணும், அவங்க சொல்கிறது இவங்க கேட்கணும். ஏற்கனவே பொதுப்பணித்துறை மட்டும் இல்லைங்க, நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் எல்லா அரசு துறைகளும் பார்த்தீங்கன்னா ஒரு துறையில் என்ன நடக்குதுன்னு இன்னொரு துறைக்கு தெரியாது. அந்த துறையில் இப்போ பொதுப்பணித்துறையும் சென்னை குடிநீர் வாரியத்திற்கும் எப்படி நீங்க அது ஒருங்கிணைந்து செயல்படுத்துறீங்க? இது வந்து யார் தலைமையில செயல்படுத்தப்படும்? அதிகாரிகள் இப்போ ஒரு பெரிய திட்டம் இருக்குது, இது மாதிரி தூர்வார திட்டம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ இது யார் தலைமையில, இந்த 2 துறைகளும் சந்திச்சு யார் தலைமையில பேசுவாங்க? இந்த 2 துறையும் தலைமை பொறியாளர் மட்டத்தில் அவங்க பேசி ஒரு முடிவெடுத்து அதை தான் கீழே உள்ளவங்க நிறைவேற்றுவாங்க. அப்போ தலைமை பொறியாளர் மட்டத்திலனா அப்போ செக்ரட்டரி லெவல்லையும் அவர்களுக்கான பார்வை இருக்கும். ஆமாம், மாஸ் செக்ரட்டரியும் பிடபிள்யூடி செக்ரட்டரியும் பேசி முடிவெடுத்து தான் எது ஒன்றும் செய்ய முடியும். அப்போ அவர்கள் எடுக்கின்ற முடிவில் அப்போ எந்தெந்த திட்டங்களை எந்தெந்த வேலைகளை யார் செய்யறதுன்றது ஒரு பிரிவு இருக்க தானே? நிச்சயமா அதை வந்து என்னென்னா, இப்போ பொதுப்பணித்துறையே செய்கிற போது அவங்க அந்த துறை பராமரிக்கிற துறைன்றதுனால அவங்களுக்கு அதில் வரக்கூடிய கஷ்ட நஷ்டங்கள் தெரியும். அதில் ஏதாவது தவறு நேர்ந்துட்டா அந்த தவறு நேராமல் இருப்பதற்கு என்ன செய்யணும்னு அவங்களுக்கு தெரியும். ஆனால் மெட்ரோ வாட்டரை பொறுத்தவரையில் அந்த ஏரிகளை பராமரிப்பதோ அல்லது இது மாதிரி துறைகள் இந்த மாதிரி வேலைகள்லாம் வந்து அவங்களுக்கு புதுசு. ஏன்னா அவங்க வந்து தண்ணீர் விநியோகத்தோடு இருந்தவர்கள். அவர்களை விநியோகம் செய்யறது, தண்ணியை சுத்திகரிக்க அவங்களுக்கு அதுதான் தெரியும். ஒரு ஏரியை பராமரிக்கிறது மற்றதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது. அதனால ஒரு ஏரியில் போய் தூர் வாடுறது அப்படின்னா அது எப்படி வாரணும், எந்த ஆழத்துக்கு வாரணும், எந்த அளவுக்கு வார முடியும் அப்படிங்கிறதெல்லாம் பொதுப்பணித்துறைக்கு தான் தெரியும். சரி, இந்த தகவல்கள் பொதுப்பணித்துறையும் சென்னை குடிநீர் வாரியமும் இணைந்து செயல்படுத்தணும். ஆமா, யாருக்கு எந்த துறையில வந்து அனுபவம் இருக்குதோ அவர்கள் செயல்படுத்தினா வந்து அது சரியா இருக்குன்றத சொல்றீங்க. குறிப்பா அது தூர்வார வேண்டிய விஷயங்கள்லாம் இப்போ தற்போது மேற்கொண்டா ரொம்ப சுலபமா இருக்கும். ஏன்னா தண்ணீர் தேக்கம் இல்ல, அப்போ தூர்வாடுறதுக்கெல்லாம் சுலபமா இருக்கும். இதெல்லாம் அவர்கள் பணியெல்லாம் மேற்கொள்ளணும் அப்படின்றத சொல்றீங்க. தற்போது சென்னை குடிநீர் ஆதாரங்கள் இதை குறித்து ஒரு தொகுப்பை பார்க்கலாம்.
சென்னை மக்கள் குடிநீருக்காக நாள் ஒன்றுக்கு சுமார் 600 மில்லியன் லிட்டர் தண்ணீர் தேவைப்படுகிறது. இத்தகைய தண்ணீர் புழல், செம்பரம்பாக்கம், பூண்டி, சோழவரம் போன்ற ஏரிகளிலிருந்து வழங்கப்படுகின்றன. இந்நிலையில் போதிய பருவமழை பெய்யாததால் ஏரிகள் முற்றிலும் வறண்டு காணப்படுகின்றன. இது மட்டுமின்றி குடிநீர் தட்டுப்பாடு காலங்களில் ஆந்திராவிலிருந்து திறந்துவிடப்படும் தண்ணீரும் இந்த ஆண்டு முறையாக திறந்துவிடப்படாததால் ஏரிகளின் நிலை முற்றிலும் மோசமடைந்துவிட்டது. ஏரிகளின் வறட்சியின் எதிரொலியாக குழாய்களின் மூலம் விநியோகம் செய்யப்படும் குடிநீர் ஆங்காங்கே நிறுத்தப்பட்டுள்ளது. ஏரிகளின் வறட்சி காரணமாக குவாரிகளில் உள்ள தண்ணீரை சுத்திகரித்து அதன் மூலம் குடிநீர் விநியோகம் செய்யப்படுகிறது. குறிப்பாக குன்றத்தூர் அருகே உள்ள 22 கல் குவாரிகளில் ராட்சத குழாய் மூலம் நீர் எடுக்கப்படுகிறது. பின்னர் அவை செம்பரம்பாக்கம் குடிநீர் சுத்திகரிப்பு நிலையத்திற்கு அனுப்பப்பட்டு அதன் மூலம் குடிநீர் விநியோகம் செய்யப்படுகிறது. இவற்றை தவிர்த்து கடல் நீரை குடிநீராக்கும் திட்டத்தின் மூலம் நெம்மேலி, காட்டுப்பாக்கம், காட்டுப்பள்ளி ஆகிய பகுதிகளில் இருந்து சென்னைக்கு குடிநீர் வழங்கப்பட்டு வருகிறது. சென்னைக்கான குடிநீர் ஆதாரங்கள் குறித்து ஒரு தொகுப்பை பார்த்தோம். திருநாவுக்கரசு, நீங்கள் வந்து பொதுப்பணித்துறையில் இருந்ததுனால உங்களுக்கு தெரியும் வட சென்னையில் எந்த மாதிரியான கட்டுமான கட்டமைப்புகள் இருக்குது அப்படின்றது உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். தென் சென்னைக்கும் வட சென்னைக்கும் ஒரு பெரிய இடைவெளி இருக்குது. வட சென்னை வந்து புறக்கணிக்கப்பட்ட ஒரு இடமா தான் இருக்குது அப்படின்ற பல்வேறு புகார்கள் இருக்குது. அதில் உண்மை இருக்குதா? குடிநீர் விநியோகத்திலையும் அதே மாதிரியான நிலைமை தான் நிலவுதா? இல்லை, அப்படி புறக்கணிக்கப்பட்டதுன்னு சொல்ல முடியாது. என்னென்னா வட சென்னையை பொறுத்தவரையில் அந்த சிட்டியோட லிமிட்டுன்னு எடுத்துக்கும்போது இப்போ இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா தென் சென்னையில் சைதாப்பேட்டைக்கு அந்த பக்கம் கொஞ்சம் தூரம் தான் சிட்டி லிமிட்டில் இருந்தது. அதுவரையில் தான் குடிநீர் விநியோகம் நடந்துக்கிட்டு இருந்தது. இப்போ புதிதாக சேர்க்கப்பட்ட பகுதிகள் நிறைய வந்துருச்சு. ஆனால் வட சென்னையை பொறுத்தவரையில் அவை ஏற்கனவே ரொம்ப காலமாகவே பார்த்திங்கன்னா அந்த சிட்டி லிமிட்டுக்குள்ளே இருந்தது. அங்கெல்லாம் குழாயெல்லாம் போட்டாச்சு. அங்கெல்லாம் குழாயெல்லாம் எல்லாமே இருக்குது. ஆனால் என்ன, அதெல்லாம் தேவையை விட சிறிதாக இருக்கலாம். ஏன்னா இப்போது நிறைய மக்கள் தொகை அதிகமாகிடுச்சு. அதனால் பார்த்திங்கன்னா அந்த பைப்பு இருக்கிறது குழா சின்னதாக இருக்கலாம், அந்த குழா பழுதுபட்டு இருக்கலாம். அப்படி தான் இருக்குது, புறக்கணிக்கப்பட்டதுன்னெலாம் சொல்ல முடியாது. ஒரு வட சென்னை பழைய நகரம், அதுதான், அது பழைய நகரம், இது புதிய நகரம். அதனால் இங்கே கொஞ்சம் அரசாங்கத்தினுடைய கவனம் அதிகமாக இருக்கலாம். அதை விட்டுட்டு அது புறக்கணிக்கப்பட்டதெல்லாம் சொல்லவே முடியாது. அது கட்டமைப்பு, சாலை கட்டமைப்பு வசதிகளாக இருக்கட்டும், குடிநீர் வசதியாக இருக்கட்டும், வட சென்னைக்கும் அரசாங்கம் சரியான ஆமாம் நிச்சயமாக வட சென்னையை யாரும் புறக்கணிக்கல. அதுக்கும் உரிய முக்கியத்துவம் தரப்படுகிறது. எல்லாமே நடந்துக்கிட்டு தான் இருக்குது. தெற்கே இங்கே அதிகமாக நடக்கிறதுக்கு என்ன காரணம், புதிதாக அந்த மாநகராட்சியில் சேர்ந்த பகுதிகளில் கொஞ்சம் புதிதாக வேலைகள் செய்ய வேண்டியிருக்கு. அந்த வேலைகள் நடக்கிறதுனால இங்கே தான் நிறைய வேலை நடக்குது, அங்கே நடக்கலன்னு சொல்ல முடியாது. அது ஏற்கனவே பழைய நகரமாக இருக்கிறதுனால அது சாலைகள்லாம் குறுகியலான சாலைகளாக இருக்குது, சிறிய வீடுகளாக இருக்குது. இது போன்ற இடங்களில் இப்போ இதுக்கு மென்மேலும் கட்டமைப்பு பணிகளை மேற்கொள்றதுல எதுவும் சிரமம் இருக்குமா? இப்போ குழாய்கள்லாம் இப்போ பதிக்கிறதுல கஷ்டம் இருக்குமா? ஏன்னா மெட்ரோ ரயில் பாதையில் போடும்போதே பார்த்தோம், பல வீடுகள் விரிசல் விட்டுறதெல்லாம் பார்த்தோம். இது மாதிரி கட்டமைப்பு பணிகளோ இல்லை சாலை விரிவாக்க பணிகளோ இதெல்லாம் செய்கிறதுக்கு அங்கே சாத்தியம் இருக்குன்னு? அது உண்மைதான். வட சென்னை பொறுத்தவரையில் அது ஒரு பிளான்டு சிட்டி மாதிரி இல்லை. ஏன்னா சின்ன சின்ன தெருக்கள் எல்லாம் நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான். அந்த தெருவில் பார்த்திங்கன்னா பாதாள சாக்கடையும் ஒரு பக்கத்தில் போய் ஆகணும், இன்னொரு பக்கத்தில் குடிதண்ணீருக்கான குழாயும் போய் ஆகணும். ரெண்டையும் நீங்கள் சைமல்டேனியஸாக செய்யவே முடியாது. முதல்ல ஒன்று செஞ்சுருக்கிறாங்க, இதில் எதுனா ரிப்பேருன்னா இதை மட்டும்தான் கவனிக்க முடியும். அதில் குழாயில் ஏதாவது ரிப்பேருன்னா, குடிதண்ணீர் குழாயில் எதுனா ரிப்பேர்னா அதை மட்டும் தான் செய்ய முடியும். ரெண்டையும் தோண்டிட்டா அந்த ரோட்லலாம் டிராஃபிக். இதில் ஒரு நடைமுறை சிக்கல் இருக்குது அப்படின்றத சொல்கிறீங்க. வட சென்னை பகுதிகளுக்கு இன்னொரு பெரிய பிரச்சனை என்னென்னா, இது எண்ணெய் குழாய்கள் அங்கே அதிகமாக போயிட்டு இருக்குது. ஏன்னா எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலைகள்லாம் அங்கே அதிகமாக இருக்குது. அது அங்கேருந்து குழாய்கள் வழியாக எண்ணெய் போகுது. அந்த குழாய்களில் அடிக்கடி பழுது ஏற்பட்டு கசிவுலாம் ஏற்படுது. இப்போ இந்த பிரச்சனையும் அவர்கள் சமாளிக்க வேண்டியது இருக்கின்றது. இந்த பிரச்சனை உண்மையிலே பெரிய பிரச்சனையா இல்லை அந்த அளவுக்கு பெரிய பிரச்சனை இல்லையா? இல்லை, அது அவங்க சிபிசிஎல் அவங்களுடைய குழாயை சரியாக பராமரிக்கலைன்னு தான் சொல்லணும். ஏன்னா அது அவங்களுடைய பொறுப்பு. இங்கே இருக்கிற மக்களை பாதிக்காத அளவுக்கு சிபிசிஎல் தன்னுடைய வேலையை செய்யணும். அவங்க என்ன பண்ணுறாங்க, அதுவும் பார்த்திங்கன்னா குறிப்பாக அந்த பகுதியில் இருக்கிற மக்கள் பார்த்திங்கன்னா எல்லாம் குடிசை வாழ் மக்கள், அப்படியாப்பட்ட பகுதியில் தான் அது போகுது. அது அவங்கள அடிக்கடி அஃபெக்ட் பண்ணுது. ஏன்னா அடிக்கடி எண்ணெய் கசிவுங்கிறாங்க. இது ஏன் இப்படி நடக்குதுன்றது தெரியல. இவ்வளோ பெரிய நிறுவனம் அதை ஒரு ஃபுல் ப்ரூஃபாக ஏன் அதை வச்சுக்கக்கூடாது? ஒன்றும் இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய நகரங்களில், கல்கத்தா போன்ற நகரங்களில் இந்த குடிதண்ணீர் குழாயில் எங்கேயாவது ஒரு பிரச்சனைன்னா நீங்கள் உட்காந்த இடத்துலையே ஆன்லைன் அதை நீங்கள் வெரிஃபை பண்ணிடலாம். அந்த மாதிரி வசதி இருக்குது.
எல்லாமே எவ்ரிதிங் இஸ் மானிட்டர்ட் த்ரூ கம்ப்யூட்டர்ஸ். அப்படியெல்லாம் பண்ணி வச்சுருக்காங்க. அப்போ இந்த எண்ணெய் குழாய்கள் வந்து சரியான தரமான குழாய்களா இல்லைன்றது சொல்றீங்க. ஆனா இதற்கான வாய்ப்பு என்ன இருக்குது? இது மாதிரியான குறுகலான இடங்கள் இல்லை, அவங்க அந்த பைப்லைனையே தே கேன் மானிட்டர் த்ரூ எ கம்ப்யூட்டர். அந்த மாதிரி ஒரு அப்டேட்டட் சிஸ்டம் இல்லை அவங்க கிட்டங்கிறது தான் உண்மை. அது மாதிரி இருந்ததுன்னா இன்றைக்கி இதுன்னு எங்கே லைனை பூரா பார்க்குறோம், எங்கே கசிவு இருக்குதுன்னு பார்க்குறோம், உடனே அட்டன் பண்ணணும். அந்த மாதிரி ஒரு சிஸ்டம் அவங்கக்கிட்ட, ஒரு ஃபுல் ப்ரூஃப் சிஸ்டம் அவங்கக்கிட்ட இல்லை. சரி, இது வந்து மக்களுக்கு பாதிப்பையும் தாண்டி எண்ணெய் கசிவினால் பல காசும் வந்து ரொம்ப கோடிக்கணக்கான ரூபாய் வீணாகிறதுக்கான வாய்ப்பும் இருக்கு. அப்போ இதனாலயாவது அவர்கள் வந்து இதை உடனடியாக அட்டன் பண்ணணும். அதெல்லாம் கம்பெனி வந்து எல்லாத்தையும் தான் வந்து மக்கள் தலைமையில் கட்டிடுறாங்களே, அதனால் அவங்களுக்கு அதை பற்றியெல்லாம் கவலை இல்லை. எண்ணெய் வேஸ்ட் ஆகுதுன்றதை பற்றி அவங்களுக்கு கவலை இல்லை. எவ்வளோ ஒன்றாலும் விலையை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம்னு அரசாங்கம் அவங்களுக்கு சொல்லிட்டதுனால அவங்க 1 லிட்டருக்கு 2 ரூபா திடீர்னு ஏற்றுனாங்கன்னா அந்த லாஸ் எல்லாம் அதில் சரியாக போகும். பெருமளவு லாபத்தில் இயங்குறதுனால அவர்களுக்கு வந்து எண்ணெய் கசிவை பற்றி பெரிய அளவுக்கு அக்கறை இல்லை. நிச்சயமாக அது ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அதாவது ஒரு பெருசாக கனமாக இருக்கிற ஒரு தூண் இருக்குது, அவ்வளோ ஒரு தூலம் இருக்குதுன்னு வச்சுங்க. அந்த தூலத்தில் கொஞ்சம் போல் வளைவு இருந்ததுன்னா தெரியாது உங்களுக்கு. பெரிய தூலத்தில் வளைவு தெரியாது. சின்ன தூலம்னு வச்சுங்க, அதில் கொஞ்சம் வளைவு இருந்தால் கூட உங்களுக்கு கண்ணுக்கு தெரியும். அது மாதிரி நிறைய இன்வெஸ்ட் பண்ணி நிறைய செலவு செய்கிற ஒரு நிறுவனத்தில் இந்த லாஸ் எல்லாம் ஒரு பெரிய லாஸே இல்லை. அப்போ இந்த நஷ்டம் வந்து மக்களுக்கான நஷ்டமாக மட்டும்தான் இருக்குது. ஏன்னா அவர்களுக்கு வந்து குடி தண்ணீரில் இந்த எண்ணெய் வந்து சேர்ந்துக்குது, அதனால பல்வேறு பிரச்சனைகள் இருக்குதுன்னு சொல்றீங்க. இப்போ இந்த வடசென்னை பகுதிகளில் இந்த கட்டமைப்பை மாற்றி அமைக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? என்ன மாதிரியான திட்டங்களை அரசாங்கம் வகுக்கணும்னு நினைக்கிறீங்க? அரசாங்கம் வந்து இப்போ இருக்கிற குழாய்கள் எல்லாம் எவ்வளோ குழாய்கள் எத்தனை வருஷம் பழசானது அப்படின்றத கண்டுபிடிக்கணும் முதல்ல. ஏன்னா எல்லாத்துக்குமே ஒரு லைஃப் இருக்குது, எல்லா குழாய்க்குமே ஒரு லைஃப் இருக்குது. அதெல்லாம் பார்த்துட்டு முதல்ல ஒரு ஃபேஸ்டு மேனரில் 25 வருஷம் பழமையான குழாய்கள்லாம் முதல்ல புதுப்பிக்கிறது, 20 வருஷம் பழமையான குழாய்கள்லாம் அதுக்கடுத்த ஸ்டேஜில் புதுப்பிக்கிறது அப்படின்னு புதுப்பிக்க ஆரம்பிக்கணும். ஏன்னா நாம் எப்போவுமே இந்த வாட்டர் சப்ளைக்கான திட்டங்கள் தீட்டும்போது கூட என்ன பண்ணுறோம், அடுத்த 15 வருஷம் 20 வருஷத்துக்கு மக்கள் தொகை எவ்வளோ அதிகமாகும் அப்படின்னு கணக்கு பண்ணி அதுக்கேற்ற மாதிரி தான் அந்த குழாய்களையே நம்ம பதிக்கிறோம். இப்போ 20 வருஷம் ஆகி போச்சுன்னா நிச்சயமாக அது வந்து இட் ஹஸ் சர்வ்ட் இஸ் லைஃப்னு தான் அர்த்தம். அதனுடைய லைஃப்பை சர்வ் பண்ணிடுச்சு. இப்போ என்ன தேவை அதிகமாக இருக்குதுன்னு அர்த்தம். 20 வருஷம் ஆன்டிசிபேட் பண்ணி என்ன பாப்புலேஷனோ அதுக்கு நீங்கள் போட்டீங்க, இப்போ அது முடிஞ்சு போச்சு. அடுத்தது மேற்கொண்டு பாப்புலேஷன் அதிகமாகிட்டதுனால அதுக்கு தக்கன மாதிரி இன்னைக்கு பாப்புலேஷனுக்கு எவ்வளோ தேவை அப்படிங்கிறத பார்த்து புதுசாக குழாயை போட குழாய்களுடைய வயதை கணக்கிட்டு அதை வந்து மாற்றம் வந்து செஞ்சுவிடும். சரி, இப்போ சென்னை முழுக்க நாம் பார்த்தோம்னா பாதாள சாக்கடைகளுக்கான பணிகள்லாம் பெரிய அளவில் மேற்கொண்டுட்டு இருக்கிறாங்க. எல்லா இடமும் சாலைகள் நோண்டப்பட்டு அதில் வந்து ராட்சச குழாய்கள்லாம் போடுறதெல்லாம் பார்க்குறோம். இந்த மாதிரியான பணிகள் வந்து வடசென்னை பகுதிகளிலும் நடைபெற்று இருக்குது. வடசென்னை பகுதியிலையும் நிறைய பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. எங்கெங்கெல்லாம் தேவைப்படுதோ அங்கெல்லாம் பண்ணிட்டு தான் இருக்காங்க. வட சென்னையில் ஒரு சில பகுதிகளில் இல்லாமல் இருக்கலாம். அதெல்லாம் வந்து புதுசாக டெவலப் ஆன பகுதிங்க, புதுசாக நகரங்கள் உருவாகுது. அந்த நகரங்கள்லாம் இல்லாமல் இருக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த எர்ணாவூர் அந்த பகுதியெல்லாம் போனீங்கன்னா புதுதாக அந்த ஏரிக்குள்ளே உருவான அந்த காலனி இருக்க பாருங்க, அங்கெல்லாம் ஒரு சில இடங்கள் இல்லாமல் கூட இருக்கலாம். அந்த மாதிரி இல்லாத இடங்கள்ல நம்ம இனிமே தான் போட்டாகணும் புதுசாக. சரி, நீங்கள் ஏரிக்குள்ள காலனி உருவாயிருக்கு அப்படின்றதெல்லாம் சொன்னீங்க இல்லையா? இது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது தமிழ்நாட்டிலேயே. குறிப்பாக சென்னை போன்ற பெருநகரங்களில் இந்த ஏரிகள் நீராதாரங்கள் ஆக்கிரமிக்கப்படுறது இது வந்து மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது. அரசாங்க கட்டடங்களே வந்து இந்த மாதிரி நீர்நிலைகள்லாம் கட்டப்படுறதெல்லாம் பார்க்குறோம். இப்போ பொதுப்பணித்துறையில் நீங்கள் இருக்கிறீங்க. நம்மளுடைய சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையே வந்து ஒரு ஏரி மேலே தான் கட்டப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் நீங்கள் கட்டுறதுக்கு முன்னாடி எந்த மாதிரியான அனுமதியெல்லாம் வாங்குவீங்க? இந்த அனுமதியெல்லாம் எப்படி உங்களுக்கு கிடைக்குது? எந்த அனுமதியும் யாரும் கொடுக்கறது இல்லை. ஆக்சுவலாக அரசாங்க கட்டடம் கட்டும்போது மட்டும் பொதுப்பணித்துறையில் ஒரு ஒத்திசைவை கேட்கணும். பொதுப்பணித்துறையில் ஒரு ஒத்திசைவு கேட்கணும். அந்த ஒத்திசைவை கூட இப்போதெல்லாம் யாரும் கேட்பதாக எனக்கு தெரியவில்லை. ஏன்னா முதல் அது மாதிரி ஒத்திசைவை கேட்டது எங்கே அப்படின்னா வேளச்சேரி ஏரியில். அது கீழே இருந்த அந்த ஆயக்கட்டெல்லாம் பாதி ஆயக்கட்டு குறைஞ்சி போச்சு, வீடுகள் ஆயிடுச்சு. இப்போ தண்ணீருடைய தேவையே பாதி தான். அப்போ இந்த ஏரியுடைய கொள்ளளவை பாதியாக குறைத்து கொள்ள முடியுமா? அப்படி குறைத்து கொண்டால் இவ்வளவு ஏரியா எனக்கு அங்கே டெவலப்மெண்ட்டுக்கு கிடைக்குது, அதை நான் டெவலப்டு பிளாட் ஆக்கி விற்க போகிறேன்னு ஹவுசிங் செக்ரட்டரி, அன்னைக்கு இருந்த ஹவுசிங் செக்ரட்டரி பிடபிள்யூடி செக்ரட்டரி கிட்ட ஒரு ஒத்திசைவு கேட்டார். அந்த ஒரு நிகழ்ச்சியில் தவிர அதுக்கு அடுத்து எந்த நிகழ்ச்சியிலையும் அம்பத்தூர் ஏரி திட்டம், ஆவடி ஏரி திட்டம்னு அத்தனை ஜியோ போட்டு அத்தனை ஏரி திட்டம் நிறைவேற்றியிருக்காங்க. ஒன்றில் கூட பொதுப்பணித்துறையினுடைய ஒத்திசைவு பெறப்படவில்லை என்பது தான் உண்மை. பொதுப்பணித்துறையை டிஸ்கார்ட் பண்ணிட்டாங்க. ஹவுசிங் செக்ரட்டரி அவரே ஒரு அரசாணை
எடுத்து போட்டு அரசாங்கமே அவர்கள் வாங்க வேண்டிய அனுமதிகளை வாங்குறது இல்ல. பொதுப்பணித்துறை கட்டுமான பணிகளை மேற்கொள்ளும் பொழுது நீர்நிலைகளை அவர்கள் வந்து எந்த விதமான அனுமதியுமின்றி அதை பயன்படுத்துறாங்க அப்படின்றத சொல்றீங்க. இது ஒரு சோகமான நிகழ்வாக தான் இருக்குன்றது. 8 திசை நிகழ்ச்சியில் ஒரு சிறிய இடைவேளை எடுத்துடலாம். 8 திசை நிகழ்ச்சி ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு தொடரும். இந்த படத்தோட கதை மாதிரி தமிழ் சினிமால இதுக்கு முன்னாடி 10 படங்களுக்கு மேல வந்திருக்கு. ஒரு கதை சொல்லிட்டேன் சார். நல்லா நடிச்சுட்டு இருந்த நம்ம ஹீரோவுக்கு திடீர்னு ஏன் இப்படி ஒரு ஆசை வந்துச்சுன்னு தெரியல. மேடம், நான் சிங்கத்துக்கு வாலா இருக்கிறத விட பூனைக்கு தலையாவே இருக்கு. யார் எந்த கேள்வியை கேட்டு பாலுக்கு மேல பால் போட்டாலும் எல்லாத்தையுமே சிக்ஸரா அடிச்சு தூக்குறது நம்ம ஹீரோவோட ஸ்டைல். என் கண்ணு வேணும்னு கேட்டியா? சினிமாவை பத்தி A to Z அப்டேட் தெரிஞ்சுக்கணுமா? அதை நீங்க தான் சார் சொல்லணும். மண்டே டு ஃப்ரைடே மதியம் 2:30 மணிக்கு மற்றும் இரவு 10:30 மணிக்கு காவேரி டாக்கீஸ் உங்கள் காவேரி நியூஸ் தொலைக்காட்சியில். மகிழ்ச்சி. சத்தங்கள் சந்தடிகளுக்கு இடமில்லை. கூச்சல்கள் குழப்பங்களுக்கு இடமில்லை. உங்கள் கருத்துக்களுக்கு மதிப்பளித்து புதிய திறப்புகளுக்கு வித்திடும் மாற்றத்தை நோக்கி. எட்டு திசை நிகழ்ச்சி மீண்டும் தொடர்கின்றது. நம்மோடு இந்த நிகழ்ச்சிக்காக திரு ஜெயராம் வெங்கடேசன், நீர்வள ஆர்வலர் இணைகிறார். அவரையும் வரவேற்கலாம். வணக்கம். இப்போ இந்த அறிவிப்பு வடசென்னை பகுதிகளில் 2 நாள் தண்ணீர் நிறுத்துறதா அறிவிச்சிருக்கு சென்னை குடிநீர் வாரியம். இந்த அறிவிப்பை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, உங்களோட முதற்கட்ட பார்வை? இந்த அறிவிப்பு தொடர்ந்து அரசாங்கம் செய்யக்கூடிய பலவிதமான தவறுகள் கடந்த 2 வருடமாக, முக்கியமாக அதுவும் 2015 அவ்வளோ பெரிய ஒரு பெருவெள்ளம் வந்ததற்கு பிறகு கூட அவர்கள் தொடர்ந்து செய்யக்கூடிய பல பிழைகளினுடைய ஒரு விஷயமாகத்தான் இதை பார்க்க முடிகிறது. ஏனென்றால் கடந்த அந்த 2015 வருடம் அந்த பெரு வெள்ளம் வந்தபோது சொன்னது பல ஆர்வலர்கள், பல இது போன்ற பிடபிள்யூடி ரிட்டையர்டானவங்களாக இருக்கட்டும், மெட்ரோ வாட்டரில் இருக்கக்கூடிய அதிகாரிகளாக இருக்கட்டும், பல பேர் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், நாம் இதற்கு பிறகாவது நம்மளுடைய நீர்நிலைகளை நம்ம சென்னையில் இருக்கக்கூடிய சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூரில் இருக்கக்கூடிய 3600 நீர்நிலைகள் இருக்கிறது. இன்றைக்கி அதோடைய நிலைமை மிக மிக ஒரு மோசமான ஒரு நிலையில் இருக்குது. இந்த நீர்நிலைகளை பாதுகாக்காமல் இதற்கு மேல் வெள்ளம் வந்தாலும் தமிழகத்தை காப்பாற்ற முடியாது, வறட்சி வந்தாலும் காப்பாற்ற முடியாது. அதனால் அரசாங்கத்துடைய முழு கவனம் இதில் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி நாங்கள் 2016 பலவிதமான ரெப்ரசன்டேஷன்ஸ் கொடுத்தோம். அரசாங்கம் இன்னும் மாறவே இல்லை. 2016 அவங்க அந்த தூர்வாரக்கூடிய பணிகளை சரியா செஞ்சிருந்தாங்க அப்படின்னு சொன்னா இன்னைக்கு இவ்வளவு பெரிய ஒரு பிரச்சனைக்கு நம்ம உள்ளாயிருக்கிறதுக்கான வாய்ப்பு. தூர்வாடுறதுன்ற போது எனக்கு ஒரு கேள்வி இருக்குன்றது, தூத்துக்குடியில் ஒரு ஏரிய தூர்வாழும் பொழுது அங்கே அது சமூக ஆர்வலர்களே அதை எதிர்த்தாங்க. அது காரணம் என்னன்னா, அங்கே தூர்வாடுறன்ற பேரில் மணலை அள்ளி விற்கிறாங்க அப்படின்ற ஒரு பிரச்சனையும் கிளப்பப்பட்டது. அப்போது தூர்வாடுறதற்கான முயற்சிகள் எடுக்கப்பட்டாலும் அதற்கும் எதிர்ப்பு கிளம்புது, தூர்வாராமல் இருந்தாலும் அதற்கும் எதிர்ப்பு கிளம்புது. இதை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? இல்லை, இதை தூர்வாருவதற்கான எதிர்ப்பாக நம்ம பார்க்க முடியாது. தூர்வாருவது வேறு, மணல் அள்ளுவது வேறு. ரெண்டுத்துக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்குது. தூர்வாருவது அப்படிங்கிறது நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால், ஒரு குறிப்பிட்ட அளவு. இப்போ ஒரு ஏரின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் இவ்வளவு அடி நீங்கள் தூர்வார வேண்டும் அப்படிங்கிறது இருக்குது. ஆனால் மணல் அள்ளுவது அப்படிங்கிறது வேறு. மணல் அள்ளுவது என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால், ஒரே பகுதியில் ஒரு 2-3 பகுதியில் மட்டும் நல்லா ஆழமாக அவங்க மணலை அள்ளிடுவாங்க.
அந்த மாதிரி அள்ளும் பொழுது அது வந்து மிகப்பெரிய ஒரு பிரச்சனைக்கு உள்ளாக்கப்படும். உதாரணத்துக்கு இப்போ பாலாறில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா அந்த மாதிரி மணலை அள்ளுறதுனால இன்னைக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னா உப்பு தண்ணீர் வந்து கிராமங்களுக்கு உள்ள வந்து இன்னைக்கு குடி தண்ணீருக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனையை ஏற்படுத்தும். மணலை அள்ளுவதற்கான எதிர்ப்பு வந்து சரிதான் சொல்றீங்க. மணல் அள்ளுவதற்கான எதிர்ப்பு சரிதான். ஆனால் தூர்வாருவதை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு சொன்னா தூர்வாருவது அப்படிங்கிறது எல்லா நீர்நிலைகளிலும் சமமாக தூர்வார வேண்டிய அவசியம் இருக்கிறது. அப்ப தூர்வாருறதுன்றது ஒரு அளவு இருக்கும். ஒரு இந்த அளவு வரைக்கும் நம்ம இந்த அளவு மணலை வரைக்கும் இது வந்து சில்ட்னு சொல்லுவோம், வண்டல்னு சொல்லுவோம். அந்த சில்ட்டை எடுக்கிறது வந்து ஏன் மிக மிக அவசியமான ஒண்ணு அப்படின்னு சொன்னா இப்போ உதாரணத்திற்கு இப்போ வந்து ஒரு நம்ம 3 அடிக்கு சில்ட் எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னா இன்னைக்கு இந்த 2015 பெருவெள்ளம் வரும் பொழுது ஒன்று இந்த 3 அடி வண்டல் சில்ட் இருந்ததுனால என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னா அந்த அளவு தண்ணீர் வந்து வெளியேற்றப்பட்டது, கடலை நோக்கி சென்றது. அது வந்து ஒரு பெரிய வெள்ளத்தை உருவாக்கிடுச்சு. ஒன்று. ரெண்டாவது, இந்த அளவுக்கான தண்ணீர் வந்து நிலத்துக்கு அடியில போக முடியாத ஒரு நிலை ஏற்பட்டது. நிலத்துக்குள்ள போக விடாம தடுக்கும். அப்ப அது வந்து நிலத்துக்கு உள்ள போக விடாம தடுக்கிறதுனால என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா நிலத்தடி நீர் ரீசார்ஜ் பண்றதும் நம்ம கிரவுண்ட் வாட்டர் ரீசார்ஜ் பண்றதும் வந்து பெரிய அளவுல பாதிக்கப்படுகிறது. அதனால தான் நாம் மீண்டும் சொல்கிறோம் இந்த தூர்வாருவது அப்படிங்கிறது வெள்ள பாதிப்பிலிருந்தும் நம்மளை காப்பாற்றும், இன்னொரு பக்கம் வறட்சியில இருந்தும் நம்மளை காக்கக்கூடிய தூர்வாருறதுன்றது ஒரு முக்கியமான பணி அப்படின்றத சொல்றீங்க. அப்ப நீங்க சொல்றதை பார்த்தா 2015 இருந்து நம்ம நடவடிக்கை எடுத்திருந்தால் கூட நாம் பெருமளவுக்கு தண்ணீரை தேக்கி வைத்திருக்க முடியாது. 2015 முன்னதாகவே நம்ம தூர்வாரி வச்சிருந்தோம்னா அந்த பெருமழையை வந்து தேக்கி வச்சிருக்கலாம். 2015 பெருவெள்ளம் உண்டானதுக்கான காரணமும் அந்த நீர்நிலைகளை பாதுகாக்காததுதான். இன்னைக்கு நாம் சந்திக்கக்கூடிய இந்த மிகப்பெரிய வறட்சிக்கு காரணமும் இவங்க வந்து அந்த நீர்நிலைகளை பாதுகாக்காததுதான். இது பார்த்தீங்கன்னா முக்கியமாக கடந்த 10-15 ஆண்டுகள்ல நம்ம எந்த விதமான அர்பன் பிளானிங் இன்னைக்கு வந்து மாஸ்டர் பிளான் அப்படின்னு சொல்றாங்க. அந்த மாஸ்டர் பிளான்ல நீர்நிலைகளுக்கான பிளானே இல்லாத ஒரு நிலை இருக்கு. சரி, அந்த வடிவமைப்பு திட்டங்கள் குறித்து நம்ம அது ஒன்று இருக்கு. இன்னொன்று வந்து மிக முக்கியமாக குடிதண்ணீர் போன்ற பிரச்சனைகள் வரும் பொழுது பல நீர்நிலைகள்ல இன்னைக்கு வந்து கழிவு நீர் வந்து போய் கலக்கக்கூடிய நிலை வந்து இருக்கு. சரி, அந்த அர்பன் பிளானிங் குறித்து நம்ம கொஞ்சம் விரிவா பேசலாம். திரு திருநாவுக்கரசு, இப்போ நீர் ஆதாரங்கள் அப்போ 3600க்கு மேற்பட்ட நீர்நிலைகள் வந்து ஆக்கிரமிக்கப்பட்டிருக்குது அப்படின்றத திரு ஜெயராம் அவர்கள் சொல்றாரு. இப்போ அது நீர் ஆதாரங்கள் அப்போ எப்படி நம்ம பெருக்கிறதுன்னு நினைக்கிறீங்க? இந்த அர்பன் பிளானிங்ல இதெல்லாம் வந்து உள்ளடக்கிய திட்டங்கள் இருக்குதா அல்ல இல்லவே இல்லைன்னு நினைக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் மாஸ்டர் பிளான்லேயும் ஏரிகளை காப்பாற்றப்பட வேண்டும். இருக்கிற எங்கெங்கெல்லாம் வந்து மாஸ்டர் பிளான் ஏரியா எது இருக்கோ அந்த ஏரியாவிலலாம் இருக்கிற ஏரிகளை அதை அப்படியே வச்சுருக்கணும் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு மாஸ்டர் பிளான்லேயே எங்கேயுமே இல்லை. செகண்ட் மாஸ்டர் பிளான்லேயாவது அதை இன்கார்பரேட் பண்ணாங்களான்னா அதை சேர்க்கவே இல்லை. அதுக்கு வந்து பப்ளிக் ஹியரிங்னு போட்டாங்க. அந்த பப்ளிக் ஹியரிங்கை நாங்கள்லாம் ஓடினோம். அங்கே போனால் இதை சொல்லணும்னு தான் போனோம். இந்த ஏரிகளெல்லாம் ஒன்றும் கையை வைக்கக்கூடாது, அதுக்கு உங்கள் மாஸ்டர் பிளான்ல தேர் ஷுட் பி a mandate அப்படின்னு சொல்கிறது. பொதுப்பணித்துறை சார்பாகவும் இது மாதிரியான கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டதா? இல்லை, பொதுப்பணித்துறை அதிகாரிகள் மட்டத்தில் பேசணும் இல்லையா? அவங்க யாரும் அதை வந்து சிஎம்டிஏ கிட்ட பேசினதா தெரியல. நாங்கள் தனிப்பட்ட முறையில் இன்ட்ரெஸ்ட் எடுத்து போனோம். அப்போ என்ன பண்ணாங்க, எங்களை யாரையுமே பேச விடாமல் வந்திருந்த அரசியல்வாதிகளை மட்டும் 4 பேர்கிட்ட பேசிட்டு எல்லாம் முடிஞ்சு போச்சு போங்க நீட்டாங்க. இப்போவும் நீங்கள் பார்த்தீங்கன்னா செகண்ட் மாஸ்டர் பிளானில் கூட மேண்டேட்டரியா ஏரியே கையை வைக்கக்கூடாதுன்றது எங்கேயும் இல்லை. இதுல மாஸ்டர் பிளான்ல இல்லாத பொழுது அப்ப வந்து இது எப்படி நம்ம எப்படி என்ன செய்ய முடியும்? அதனால மாஸ்டர் பிளான்ல there should be a mandate. எந்த நீர்நிலையையும் கைய வைக்க கூடாது. சரி, நீர்நிலைகளை பாதுகாக்கணும்ன்றது ஒரு அடிப்படையா மாஸ்டர் பிளான்லயே கொண்டு வரணும் அப்படிங்கறத நீங்க சொல்றீங்க. திரு ஜெயராம், இதுல 2 விஷயம், எனக்கு 2 கேள்விகள் இருக்குது. ஒன்னு வந்து சமீபத்தில் நடந்த எண்ணூர் கிரீக் அதை வந்து அந்த வரைபடத்திலே காட்டல அப்படின்ற ஒன்று. இன்னொன்று, நம்முடைய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து பூகோள அமைப்பு வந்து தமிழ்நாட்டில் அணைகள் கட்டுறதற்கான சாத்தியம் இல்லை அப்படின்ற அவருடைய அறிவிப்பு. இது 2 எப்படி பார்க்குறீங்க? அணைகள் கட்டுவதற்கு சாத்தியம் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, இப்போ அணைகள் அப்படிங்கிற பொழுது நம்ம பொதுவாக அணைகள்னு பேசுவது வந்து சரியான்னு நம்ம யோசிக்கணும். ஏன்னா அணைகளில் 2 விதமான அணைகள் இருக்கு. பெரிய அணைகள் தடுப்பணைகள்னு ஒன்று இருக்கு, பெரிய அணைகள்னு ஒன்று இருக்கு. பெரிய அணைகளை பொறுத்த வரைக்கும் பலவிதமான சிக்கல்களுக்கு அது உள்ளாக்கக்கூடியது அப்படிங்கிறது தொடர்ந்து பல ஆய்வுகள் காட்டிருக்கு. நமக்கே நிறைய எக்ஸாம்பிள் இருக்குது. இன்றைக்கி நர்மதா அந்தோலன் சொல்லிட்டு அந்த சர்தார் சரோவர் டேமுக்காக மேதா பட்கர் அவர்கள் போராடி இந்த 11வது நாள் உண்ணாவிரதத்தில் இருக்காங்க. அங்கே பல லட்சக்கணக்கான மக்கள் பாதிக்கப்பட்ட விஷயங்கள் எல்லாம் நம்ம பார்க்குறோம். அதனால் பெரிய அணைகளில் பலவிதமான பிரச்சனைகள் இருப்பது உண்மைதான். அதனால அதை வந்து நம் செய்யாமல் இருப்பதே வந்து நல்லது. ஆனால்
செக் டேம் அப்படின்னு சொல்லக்கூடிய தடுப்பணைகள் வந்து மிக மிக அவசியமானது. அதற்கு வந்து நம்ம தமிழ்நாட்டில் வந்து செக் டேம் கட்டுவதற்கான அனைத்து சாத்தியங்களும் இருக்கிறது. அது வந்து உங்களுக்கு பெரிய ஹை பட்ஜெட்டும் கிடையாது, பெரிய அளவில் பட்ஜெட்டும் போட வேண்டிய அவசியம் கிடையாது. சிறிய பட்ஜெட்லேயே உங்களுக்கு வந்து அருமையான தடுப்பணைகள் கட்ட முடியும். ஆனால் அதற்கான பொலிட்டிக்கல் வில் இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த அரசாங்கத்திடம் இருக்கிறதா அப்படின்னா அந்த அரசாங்கத்திடம் இல்லை. உதாரணத்துக்கு சொல்லணும்னா இந்த பாலாறுல தடுப்பணை 2003-4 இந்த பாலாறுல தடுப்பணை கட்டணும்னு சொல்லி ஜீவோவே போட்டாங்க. போட்டு ஃபண்ட் அலோகேஷன் பண்ணி 84 கோடி ரூபாய்க்கு கட்டுவோம் அப்படின்னு சொன்னாங்க. இன்று வரை 13 ஆண்டுகள் ஆகிறது. இந்த 13 ஆண்டுகளில் கட்டவே இல்லை இன்னி வரைக்கும். ஆனால் நம்ம என்ன பார்க்குறோம், இன்னொரு பக்கம் ஆந்திராவில் நம்ம என்ன சொல்கிறோம்னா இன்னைக்கு அங்கே செக் டேம் கட்டிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறோம். நாம் வந்து கடைசியில் கடலுக்கு போகிறதுக்கு முன்னாடியாவது அதை கட்டினீங்கன்னா ஒன்று உப்பு தண்ணி உள்ள வராது, ரெண்டாவது அங்கே இருக்கக்கூடிய கிரவுண்ட் வாட்டர் ரீசார்ஜ் ஆகும். ஸோ பலவிதமான தடுப்பணைகள் கட்டலாம். அதற்கு ஒன்றும் பூகோள அமைப்பு வந்து சாத்தியப்படாமல் இல்லை, அரசியல்வாதிகள் தான் அதை சாத்தியப்படாமல் வைத்திருப்பது. இதில் நான் 2 விஷயத்தை பதிவு பண்ண விரும்புகிறேன். என்னென்னா, இது கிட்டத்தட்ட 25 ஆண்டுகளாக தமிழ்நாடு பொதுப்பணித்துறை சொல்லுகின்ற ஒரு தகவல் என்னென்னா, மேற்பரப்பு நீர்வளம், ஆற்றில் ஓடி வரக்கூடிய நீர்வளம் இருக்கு இல்லையா, அந்த மேற்பரப்பு நீர்வளத்தை தமிழகம் 98% 98 விழுக்காடு பயன்படுத்தி விட்டது அப்படிங்கிற ஒரு தகவல். 98ன்னா 100 தான் வச்சுக்கோங்களேன். அப்போ வாய்ப்பே இல்லை அப்படின்னு அர்த்தம். அதை தான் இப்போது கோர்ட்டில் சொல்லியிருக்காங்க. நாங்கள் பயன்படுத்திட்டோம், இனிமேல் வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இன்னமும் பார்த்திங்கன்னா பொதுப்பணித்துறையில் திட்ட உருவாக்கம், இது இந்த மாதிரி ஸ்கீம்ஸ் போடுறதுக்குன்னு திட்ட உருவாக்கம், தலைமை பொறியாளர் திட்ட உருவாக்கம்னு ஒரு போஸ்ட். அவருக்கு கீழே பல சூப்பரண்டிங் இன்ஜினியர்ஸ், அவருக்கு கீழே பல எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியர்ஸ், ஒரு பெரிய பெட்டாலியனே உட்காந்து எஸ்டிமேட் போட்டுட்ருக்கேன். எப்படி வாய்ப்பே இல்லைங்கிறீங்க, அப்புறம் இன்னும் எஸ்டிமேட் போட்டுட்டு தானே இருக்கீங்க. எதுக்கு போடுறீங்க? என்னன்னா, ஒன்று இந்த 98% நாங்கள் விழுக்காடு பயன்படுத்திட்டோம்னு சொன்னது தப்பாக இருக்கணும், அல்லது இவ்வளவு நீர்வளம் இருக்குது நம்மக்கிட்ட, மேற்பரப்பு நீர்வளம்னு முதல்ல ஒரு கணக்கு எடுத்தீங்கல்ல, அந்த கணக்கை நீங்கள் குறைவாக எடுத்துருக்கோம். இதிலே ஒரு உள்முரண் இருக்குது, முரண்பாடு இருக்கு. ஏதோ ஒரு கருத்து தவறா இருக்கணும். இதில் ஏதோ ஒன்று நீங்கள் எஸ்டிமேட் பண்ண குவான்டிட்டி தப்பாக இருக்கணும், அல்லது நீங்கள் 98% பயன்படுத்திட்டேன்னு சொல்றது தப்பா இருக்கும். தவற சரி செஞ்சுட்டாலே நம்ம திட்டமிடுறதுக்கு சரியா இருக்கும். ஆனால் இது எல்லாத்தையும் மீறி இந்த டெய்ல் அண்ட் ரியலைசேஷன் ஒன்று சொல்லுவோம். இப்போ அரசாங்கமே என்ன சொல்லுதுன்னா, இந்த இருக்கக்கூடிய அத்தனை ஆற்றுப்படுகைகளையும் இத்தனை டிஎம்சி தண்ணி கடலுக்கு போகுது, இதையும் அரசாங்கம் தான் சொல்லுது. பொதுப்பணித்துறையில் கணக்கு இருக்கு, நீங்க பொதுப்பணித்துறை அதிகாரிகளை கேட்டீங்கன்னா தெரியும். 98% நாம் பயன்படுத்தி விட்டால் இத்தனை டிஎம்சி தண்ணீர் கடலுக்கு போறதுக்கு சாத்தியம் இல்லை. 98% பயன்படுத்திட்ட இடத்துல இவ்வளவு டிஎம்சி கடல். அவர்கள் வந்து சரியான இந்த கணக்குகளை சரியா செய்தால் திட்டமிடுறதற்கு சரியா இருக்கும், நீர் ஆதாரங்களை காப்பாற்றுறதுக்கு. இதுல இதுக்காக வேண்டி கேஜிங் பண்றதுக்குன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஆத்துலயும் அளவு எடுக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய மெகா ஸ்கீமை போட்டு அதுக்கு லோனை வாங்கி எல்லா ஆத்துலையும் போட்டாங்க. இப்போ நம்ம அந்த திட்டங்களை குறித்து நாம் விரிவா பேசலாம். ஒரு தொகுப்பை பார்த்துட்டு வந்துருவோம். தற்போது கள நிலவரம், தண்ணீர் பிரச்சனை குறித்த கள நிலவரம் குறித்து ஒரு தொகுப்பை பார்க்கலாம். குடிநீர் பஞ்சத்தால் தவித்து வரும் நிலையில் மாநகராட்சி தரப்பில் செய்யப்படும் குடிநீர் விநியோகமும் முறையாக நடைபெறுவதில்லை என்று வடசென்னை மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். வாரம் 2 முறை வழங்கப்படுவதாக கூறப்படும் குடிநீர் முறையாக வந்து சேருவதில்லை என்றும், இது குறித்து புகார் தெரிவித்தாலும் அதிகாரிகள் நடவடிக்கை எடுப்பதில்லை என்றும் அவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். வாரத்தில் வந்து 2 நாள் தண்ணி வருதுன்னு சொல்கிறாங்க, அதுவும் வரல சார். டேங்க் தண்ணி பிடித்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார். இப்போ வந்து நான் வந்து எனக்கு மதர் தான், என் ஃபாதர் இல்லை, என் மதர் வந்து பிடிக்க முடியாது. நான் தான் வந்து காலையில் பிடிச்சி நான் வந்து காலையில் 9 ஆஃபீஸ் போனோம், எனக்கு வந்து தண்ணி பிடிக்க முடியல. அவங்க வந்து சொல்கிறாங்க வாரத்தில் 2 நாள் தண்ணி அனுப்புகிறாங்க. தண்ணி அனுப்புறது கிடையாது சார், தண்ணி அனுப்புறது கிடையாது. நம்ம பேசினா இதை வரேன்னு சொல்கிறாங்க, அதுவும் சொல்கிறாங்க. சீக்கிரம் போது தான் சார் இருக்கேன், சீக்கிரம் போது தண்ணியே வரதே கிடையாது. இதான் சார் பிரச்சனை. அதிகாரிகள் மட்டுமின்றி அரசியல்வாதிகள், கட்சி தலைவர்கள் என பல இடங்களில் முறையிட்டும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்று மக்கள் குறை கூறுகின்றனர். இதனால் குடிநீர் தட்டுப்பாடு காரணமாக பிற இடங்களுக்கு சென்று தண்ணீர் கேட்கும் நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் மக்கள் தெரிவிக்கின்றனர். எங்கள் ஏரியாவில் முக்கால்வாசி தண்ணி பஞ்சம் அதிகமாக இருக்குது சார். தண்ணிக்கு வந்து எங்கள் ஏரியாவில் சுத்தமாக இல்லை. வாரத்தில் ஒரு நாளோ ரெண்டு வாரம் கழிச்சு தண்ணி வருது. அதேமாரி குடிது கூட சுத்தமாக தண்ணி இல்லை. ஏரியாவில் போய் நாங்கள் மாற்றி எங்கன்னா போச்சுன்னா எங்களுக்கு தண்ணி யாரோ உரத்துக்கு மூஞ்சா காட்டுறாங்க. ஒரு குடம் தண்ணி வந்து 2 ரூபா 3 ரூபா விற்கிறாங்க. தண்ணிக்கு வந்து சுத்தமாக பஞ்சமே இல்லை. நாங்களும் எங்கெங்கே லெட்ரு ஏறி போகிறோம், இது பண்ணுறோம், கட்சிக்காரன் பார்க்குறோம், எந்த மூவ்மெண்ட்டும் எங்களுக்கு இது வரல. மேக்ஸிமம் வந்து எங்களுக்கு தண்ணி வரணும் நாங்கள் வேண்டுகோள் பண்ணுறோம்.
வடசென்னையை பொறுத்தவரையில் குடிநீர் மற்றும் வீட்டு உபயோக நீர் அனைத்தும் மாநகராட்சி தரப்பிலே பெறப்படுவதால் 2 நாட்கள் குடிநீர் நிறுத்தம் அவர்களை பெரிதளவில் பாதிக்கும் என்பதே அனைவரது கருத்தாக உள்ளது. வடசென்னை மக்களின் நிலைமை குறித்து ஒரு தொகுப்பை பார்த்தோம். மேலும் கள நிலவரத்தை வழங்குவதற்காக நம்ம செய்தியாளர் ராமகிருஷ்ணன் வடசென்னை பகுதியில் இருக்கின்றார். அவரிடம் கள நிலவரத்தை குறித்து கேட்போம். ராமகிருஷ்ணன் வணக்கம். கள நிலவரம் என்னன்றதை பதிவு பண்ணுங்க. அங்குள்ள மக்கள் கருத்தையும் சேர்த்து நீங்க பதிவு பண்ணுங்க. நான் இப்போ வடசென்னையில் இருக்கக்கூடிய வியாசர்பாடு என்ற பகுதியில் இருக்கேன். இங்கே இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட இப்போ நேரடியாகவே நம்ம கேட்கலாம் அவங்களுக்கு குடிநீர் விநியோகம் எந்த மாதிரி இருக்குன்னு. நீங்கள் சொல்லுங்கள், இங்கே நீங்கள் வியாசர்பாடி பகுதியில் இருக்கீங்க, உங்களுக்கு வந்து வாரத்துக்கு எத்தனை முறை குடிநீர் விநியோகம் செய்யப்படுது? அந்த நீர் குடிப்பதற்கு ஏற்றதாக இருக்கிறதா? இல்லை சார், தினைக்கும் தான் தண்ணி வரும். காலையில் 6 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் வந்தால் தண்ணி வரும். அதுக்கு மேல்பட்டு நாங்கள் பம்பு போட்டு அடித்தாலும் ஒரு நாற்று தண்ணி புழுவாக தான் வரும். தண்ணிக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. 2 ஹவர் தான் தண்ணி பகலில், அவ்வளோதான். வாரத்துக்கு 2 நாள் வந்து தண்ணி குடிநீர், அதாவது சென்னை மாநகராட்சி மூலம் அந்த லாரிகளில் வழங்கப்படக்கூடிய அந்த குடிநீரை நிறுத்தம் செய்ய முடிவிற்கு வந்து அதிகாரிகள் வந்திருக்காங்க. அதாவது சென்னை மெட்ரோ வாட்டர் நிர்வாகம் முடிவு செஞ்சிருக்கு. இந்த இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவது 2 நாட்கள் குடிநீரை விநியோகத்தை நிறுத்தினால் உங்களால் சமாளிக்க முடியுமா? சமாளிக்க முடியாது சார், ரொம்ப கஷ்டம்தான். தினைக்கும் வர 2 ஹவர் தண்ணி எங்களால் சமாளிக்க முடியல. இதில் 2 நாளுன்னா ரொம்ப கஷ்டம்தான். தண்ணி செவுறு தண்ணி தான், அந்த தண்ணியும் செவுறு தண்ணி தான். சாப்பாடு செஞ்சு சாப்பிட்டாலும் மஞ்சளாக தான் இருக்குது, உப்பு தண்ணி மாதிரி தான் இருக்குது. நீங்கள் எந்த தண்ணியை சொல்கிறீங்க? அதாவது சென்னை குடிநீர் வாரியத்தால் அந்த லாரிகளை விநியோகம் செய்யப்படக்கூடிய தண்ணியை சொல்கிறீங்களா, இல்லை நீங்கள் அந்த உங்களுக்கு வரக்கூடிய அந்த போர்வெல் வாட்டரை பற்றி சொல்கிறீங்களா? அதுதான் பம்பு தண்ணி, டேங்க் தண்ணி எல்லாம் தண்ணி எல்லாம் அப்படி தாங்க. சாப்பாடு வச்சு அப்படியே மஞ்சள் அது கொஞ்ச நேரத்தில். ராமகிருஷ்ணன் நமது செய்தியாளர் ராமகிருஷ்ணன் வியாசர்பாடியிலிருந்து கள நிலவரங்களை வழங்கினார். நாம் தொடர்ந்து பேசலாம். திருநாவுக்கரசு, இது போன்று இப்போ குடிநீர் விநியோகம் 2 நாள் நிறுத்தியிருக்கிறாங்கன்ற ஒரு அறிவிப்பு வந்திருக்குது. ஆனால் தொடர்ச்சியாக குடிநீர் ஏற்கனவே விநியோகம் செய்யப்பட்டதான்றது ஒரு கேள்விக்குறியாக இருக்குதுன்றது. அப்போ இந்த நிலைமையில் அவர்கள் வந்து எப்படி சமாளிக்கிறதற்கான வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க? டேங்கர் லாரி மூலம்தான் ஒரே வாய்ப்பாக இருக்குதா? டேங்கர் லாரி மூலம் கொண்டு வர்றது தான் ஒரே வாய்ப்பு. இப்போ இருக்கிறது ஒரே ஆப்ஷன், அந்த ஆப்ஷன் டேங்கர் லாரி மூலம் வர்றது தான். அதுவும் கூட இங்கே நம்ம சென்னைக்குள்ளே இருக்கக்கூடிய ட்ரீட்டட் வாட்டரை கொண்டு போய் கொடுக்கறது இல்லை. ரொம்ப தொலைதூரத்துலேருந்து பூண்டி டேமுக்கு கீழே இருக்கிற வெல்ஃபீல்டில் இருந்து அந்த மாதிரி இடங்கள்லேருந்து அங்கே பூண்டி டேமுங்கிட்ட இருந்து நிறைய எடுத்துகிட்டு வருவாங்க. விவசாயிகளுடைய தனிப்பட்ட விவசாயிகளுடைய கிணத்துல இருந்து பம்ப் பண்ணி ஸ்டாண்ட் பைப் போட்டு அதில் பம்ப் பண்ணி கொண்டு வராங்க. அந்த மாதிரி வாட்டரை தான் கொண்டு வந்து கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதை வந்து கொஞ்சம் கூடுதலாக அந்த 2 நாளில் கொடுத்துருந்தாக்கா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். அது செய்யாமல் திடீர்னு 2 நாளைக்கு நிறுத்துற போது அப்போ அதற்கு முற்பட்ட 2 நாளில் வந்து அவர்கள் கூடுதலாக தண்ணீர் விநியோகம் செய்து விட்டு இது மாதிரியான அறிவிப்பு கொடுத்திருந்தா நல்லா இருக்கும்னு சொல்றீங்க. திரு ஜெயராம், இப்பொழுது வந்து கடல் நீரை குடிநீராக்கும் திட்டத்தில் வந்து சிறிய பழுது ஏற்பட்டிருக்கு. அதற்கான மெயின்டெனன்ஸ் ஒர்க்கு போயிட்டு இருக்குன்னு சொல்றாங்க. இப்போ அதற்கான பராமரிப்பு பணிகள், இது போன்ற பராமரிப்பு பணிகள் எந்த இடத்துலையும் செய்து தான் ஆகணும். ஏன்னா ஒரு இயந்திரம் இருந்தால் அது பழுதாகிறது இயற்கை தான். ஆனால் தண்ணியை நிறுத்தி வைத்து தான் பராமரிப்பு பணிகள் செய்யணுன்ற நிலைமை இருக்குதா? தொழில்நுட்பம் உலக அளவில் எப்படி இருக்குது? இல்லை, உலக அளவிலேயே இந்த டீசாலினேஷன் பிளான்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு நல்ல திட்டமாக இல்லை. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கடல் நீரை வந்து குடிதண்ணீர் ஆக்கக்கூடிய திட்டம் வந்து இப்போவே ப்ரப்போசல் என்ன வச்சுருக்காங்கன்னா கிட்டத்தட்ட 5000 கோடி ரூபாய்க்கு கடல் நீரை குடிநீராக்கக்கூடிய திட்டம் வந்து தமிழ்நாட்டில் கொண்டு வர போகிறோம் அப்படின்னு சொல்லி பேச்சு அடிபட்டுக்கிட்டு இருக்கு. பல வேர்ல்டு பேங்க்கு மற்றவங்க எல்லாருக்கிட்டையும் கடனை வாங்கி நம்ம பண்ண போகிறோன்னு. இதில் வந்து மிகப்பெரிய கேள்வி என்ன அப்படின்னா, நமக்கு இருக்கக்கூடிய அட்வான்டேஜ் ரிசோர்ஸஸ் என்னங்கிறது பார்க்கணும். டீசாலினேஷன் பிளான்ட் இவங்க வச்சாலும் வந்து அடிக்கடி பழுதாகக்கூடிய ஒரு பிரச்சனை ஏற்படும். ரெண்டாவது, அதோடைய லைஃப் டைமே ஒரு 15-20 ஆண்டுகளில் திரும்ப வந்து இது எல்லாத்தையும் மாற்ற வேண்டிய கட்டாயமும் இருக்கக்கூடியதாக சொல்கிறாங்க. அதனால் வந்து இது திரும்ப இன்வெஸ்ட்டும் பண்ணணும், அதே நேரத்தில் அடிக்கடி பிரச்சனைகளும் ஏற்படும் அப்படிங்கிறது தான் உலக அளவில் பார்க்கக்கூடிய பிரச்சனை. இதை தாண்டி வந்து என்விரான்மெண்டல் ப்ராப்ளமும் இப்போ கடலில் இருக்கக்கூடிய அந்த இருக்கக்கூடிய சின்ன சின்ன இனங்கள், விலங்குகள், இது எல்லாத்துக்கும் வந்து பெரிய பாதிப்பு ஏற்படுறதையும் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. சரி, இது கடல் நீரை குடிநீராக்கும் திட்டத்திலேயே பல்வேறு வழிகள் இருக்குது இல்லையா? நீங்க சொல்றது ஒண்ணு மெம்பரேன் வச்சு கடல் நீரை சுத்திகரிக்கிறது ஒரு வழி. இதை நீராவியாக்கி அதை மறுபடியும் குளிர வைத்து இஸ்ரேல் போன்ற நாடுகள்ல கொஞ்சம் வித்தியாசமான முறைகள் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அது கொஞ்சம் சஸ்டெயினபிளா இருக்குன்னு சொல்றாங்க. ஆனால் நாம சென்னையை பொறுத்தவரை நீங்க என்ன பார்க்கணும், நாங்கள் திரும்ப சொல்லுவது அதுதான்.
நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கொரட்டூர் ஏரி எடுத்தீங்கன்னா 540 ஏக்கர் இருக்குது. இன்றைக்கி நம்ம அம்பத்தூர் ஏரி பார்த்தீங்கன்னா 400 ஏக்கர் இருக்குது. ரெட்டேரி பார்த்தீங்கன்னா 300க்கு மேற்பட்ட வரைபடங்கள்ல இருக்குது. தற்போது இருக்கக்கூடிய ஏரியின் அளவு தான் நான் சொல்கிறேன். முன்னாடி இருந்த ஏரியின் அளவு இல்லை, இப்பொழுது இருக்கக்கூடிய ஏரியின் அளவு தான் இவ்வளவு. போரூர் வந்து 240 ஏக்கர் இருக்குது. இப்போது இவ்வளவு ஏரிகள் இருக்கும் பொழுது 300க்கும் மேற்பட்ட ஏக்கர் சென்னையில் மட்டும் இருக்கும் பொழுது, ஏரிகள் இருக்கும் பொழுது நாம் வந்து ஒன்றுமே செய்ய தேவையில்லை. இப்போ இந்த செம்பரம்பாக்கம் பூண்டி போல நாம் வந்து கழிவு நீர் வந்து இதற்கு உள்ளே போகாமல் நம்மளால் சில ஏரிகளை பாதுகாத்தால், அதுக்கு தேவைப்படக்கூடியது ஆயிரக்கணக்கான கோடி கூட கிடையாது. டீசாலினேஷன் பிளான் மாதிரி நூற்றுக்கணக்கான கோடியில் செயல்படுத்த முடியும். அதை சரியாக செஞ்சாங்க அப்படின்னு சொன்னால் நமக்கு தேவைப்படக்கூடிய நீரின் அளவு என்ன, 11 TM50. ஸோ இப்போ ஒரு நாளைக்கு வந்து 830 மில்லியன் லிட்டர் வந்து சென்னையில் வந்து விநியோகிக்கிறாங்க. இப்போ இந்த அளவிற்கு தண்ணீருக்கு தேவை அப்படிங்கிறது தான் இன்றைக்கி வந்து நம்மளால் என்ன செய்ய முடியுதுன்னா 400 கூட செய்ய முடியாத ஒரு நிலையில தான் நம்ம வந்து இன்றைக்கி இருந்துகிட்ருக்கோம். 400 மில்லியன் லிட்டர் கூட விநியோகிக்க முடியாத நிலை. இவர்கள் வந்து இன்னும் ஒரு 10 ஏரிகள், இந்த 300 ஏரியில் 10 ஏரிகளை வந்து சரியாக சீரமைச்சு, இந்த 100 ஏக்கருக்கு மேலே இருக்கக்கூடிய ஏரிகளை சீரமைச்சு அதில் இருக்கக்கூடிய தண்ணீரை குடி தண்ணீராக பயன்படுத்தக்கூடிய நிலைக்கு எடுத்துட்டு கழிவு நீரை வந்து நீராதாரங்களில் சேராமல் தடுத்துட்டாலே பெரிய அளவுக்கு சென்னையுடைய ட்ரிங்கிங் வாட்டர் ப்ராப்ளம் இப்ப இல்ல, அடுத்த 10, 15, 20 வருடங்களுக்கு நம்மளால வந்து இப்பவே தீர்வை காண. இது ஒரு சிறிய திட்டமிடல் தான். இந்த திட்டமிடல் மூலமா இதை சரி செஞ்சிடலாம் அப்படின்றத நீங்க சொல்றீங்க. கண்டிப்பா எல்லாருமே சொல்லக்கூடிய விஷயம். இதற்கு தேவையில்லாமல் இவங்க வந்து இந்த டீசாலினேஷன் பிளான்ட்ல 5000 கோடிலாம் கொண்டு போய் அதை வந்து என்னன்னா நம்மளை இன்னும் கடனாளி ஆக்கி நமக்கு திரும்ப 10 வருஷம் 15 வருஷம் கழிச்சு திரும்ப அந்த எக்யூப்மெண்ட்டுக்கு கடல் நீரை குடிநீராகும் திட்டமே நமக்கு தேவையில்லை அப்படின்ற ஒரு கருத்தை நீங்க சொல்றீங்க. திருநாவுக்கரசு, இப்போ கூவ நதி நீரை சுத்தம் செய்யறதற்கான பல்வேறு திட்டங்கள், பல கோடி ரூபாய் செலவுல திட்டங்கள்லாம் அரசாங்கம் அறிவித்ததெல்லாம் நம்ம பார்த்தோம். ஆனா இப்போ 2015 பெய்த பெருமழையில வந்து கூவம் எல்லாமே முற்றிலும் சுத்தம் செய்யப்பட்டது. ஆனா மறுபடியும் அது திருப்ப கழிவு நீரை நாம் கலக்க விட்டு அது மறுபடியும் கூவம் வந்து பழைய நிலைமைக்கு வந்துருச்சு. அப்போ இது கழிவு நீரை தடுத்து நிறுத்திவிட முடியும்னு நினைக்கிறீங்களா? கழிவு நீரை முழுவதுமாக தடுத்து நிறுத்துவது ஒரு பெரிய காரியமே இல்லை. அவர் சொன்ன மாதிரி பொலிட்டிக்கல் வில் இல்லை. இங்கே என்னென்னா எல்லா சாக்கடையும் நேராக அதில் கொண்டு போய் விடுறாங்க இல்லையா, அது எல்லாத்தையும் அந்த கூவம் நதிக்கரையிலேயே மறுபடியும் ஒரு பைப் லைனை போட்டு பம்ப் பண்ணி கொண்டு போய் எங்கேயாவது ஒரு இடத்துல விட்டு அதை மறுபடியும் சுழற்சி செஞ்சு ஒரு செகண்டரி லெவலுக்கு ட்ரீட் பண்ணிட்டா அந்த தண்ணியை நீங்கள் ஃபேக்ட்ரிக்கெல்லாம் சப்ளை பண்ணலாம். இப்போ நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கிறீங்க, எங்கே இருக்கிற ஃபேக்ட்ரிக்காரனையும் நீ வா உனக்கு நான் தண்ணியை ஃப்ரீயாக தரேன், கரண்ட்டை ஃப்ரீயாக தரேன் அப்படின்னு சொல்லி அவனை இன்வைட் பண்ணி கூப்பிட்டு அவனுக்கு தண்ணி கொடுத்துட்டு இருக்காங்கல்ல. அந்த தண்ணியெல்லாம் இந்த சாக்கடையை சுத்திகரிப்பு பண்ணாலே அவனுக்கு அந்த தண்ணி சுத்திகரிப்பு பண்ணுற தண்ணீர் நம்ம ஏற்கனவே நம்ம செஞ்சுட்டு இருக்கிறோம். சென்னையில் கோயம்பேடில் இருக்கிற சென்னை குடிநீர் வாரியம் வந்து அதை சுத்திகரிப்பு பண்ணுறாங்க. ஆனால் சுத்திகரிப்பு பண்ணி மறுபடியும் கூவத்தில் தான் விடுறாங்க. அப்போ அந்த அளவுக்கு அந்த தண்ணீர் வந்து சுத்தமானதாக இருக்குமா? அதுதான், அது ஸ்டாண்டர்ட் இருந்ததுன்னா நிச்சயமாக அந்த தண்ணி யாரும் அக்செப்ட் பண்ணிப்பாங்க. செகண்டரி லெவலுக்கு அது என்னென்னா அங்கே அந்த சுத்திகரிப்பு நிலையங்கள்லாம் அடிக்கடி கெட்டு போகுது. நீங்கள் ஒன்றும் வேணாம், நெசப்பாக்கம் போய் பாருங்களேன். நெசப்பாக்கத்தில் இருக்கிற அந்த பிளான்ட்டு இட் ஆஃபன் பிரேக்ஸ் டவுன், வேலை செய்கிறது இல்லை. அப்போ என்ன பண்ணுறான், அப்படியே வர ராசு வச்ச பம்ப் பண்ணி அடையாறில் தள்ளுறாங்க. இதுதான் நடக்குது. பெருங்குடியில் போய் பாருங்கள், அதனுடைய லோடு இருக்கு இல்லையா, அதனுடைய கெப்பாசிட்டிக்கு மேலே உள்ளே வந்துன்னு லோடு. என்ன பண்ணுறாங்க, முடிகிறப்போ செய்கிறாங்க, முடியாதப்போ அப்படியே பம்ப் பண்ணி. அப்போ சரியான தர கட்டுப்பாடோடு இருந்தால் அதை வந்து சுத்திகரிப்பு பண்ணி நிச்சயமா அந்த தண்ணியை நாம மறுபடியும் ரீயூஸ் பண்ணலாம், தப்பே கிடையாது. சரி, நம்ம இந்த கழிவுகளை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பார்க்கணும்னு சொன்னால், தொடர்ந்து வந்து நம்ம சின்ன வயசுலேருந்தே பார்த்துக்கிட்டு இருக்கோம். நீங்கள் சொல்கிற மாதிரி கூவத்தை சுத்தம் பண்ணுறோம்னு ஆயிரக்கணக்கான கோடிகள் வந்து செலவிடப்பட்டதை வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம். செலவிடுறதுக்கான திட்டங்கள் பார்த்துட்டு இருக்கோம். இல்லை, செலவிடப்பட்டிருக்கு ஆயிரக்கணக்கான கோடி செலவிடப்பட்டது. உங்களை போன்ற இளைஞர்களுக்கு தெரியாது நினைக்கிறேன். ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான ரூபாய்கள் செலவிடப்பட்டிருக்கு, அதை நான் ஏற்றுக்கிறேன். ஆயிரக்கணக்கான கோடி நீங்கள் அப்பப்போ நீங்கள் வந்து 150 கோடி 200 கோடின்னு அப்பப்போ அலோகேஷன் அதனால கண்டிப்பா ஆயிரக்கணக்கான கோடிகள் செலவிடப்பட்டிருக்கு. ஒன்று. ரெண்டாவது, ஆனால் இதில் கூவத்தை நம்ம சரி பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அதற்கு ஒரு முக்கியமான தீர்வே அந்த கழிவு நீருக்கான தீர்வு தான். இன்றைக்கி வந்து சென்னை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் மெட்ரோ வாட்டர் வந்து 830 மில்லியன் லிட்டர் சப்ளை பண்ணுறாங்க. ஒரு ஆவரேஜ் இன்றைக்கி பண்ணல, பட் சராசரியாக மற்ற நாட்களில் பண்ணக்கூடியது. போர்வெல் மூலமாக செலவிடப்படுவது அதோட 2 மடங்கு அப்படின்னு பல ஆய்வுகள் சொல்லியிருக்கு.
அப்போ கிட்டத்தட்ட 2300 2400 மில்லியன் லிட்டர் ஒரு நாளைக்கு வந்து நம்ம தண்ணீர் உபயோகிக்கிறோம் சென்னை மாநகரம். இதில் வந்து 80% வந்து சீவேஜாக மாறுது. அப்போ கிட்டத்தட்ட 1900 மில்லியன் லிட்டர் நாம் ஒவ்வொரு நாளும் சீவேஜ் வந்து நம்ம வந்து கழிவு நீரை வந்து ஜென்ரேட் பண்ணுறோம். ஆனால் இன்னைக்கு நம்ம சென்னை மெட்ரோபாலிட்டன் போர்டு வந்து எவ்வளவு சுத்திகரிக்கிறாங்கன்னு சொன்னால் அவங்களுடைய கணக்குப்படி 520 மில்லியன் லிட்டர் தான் ஒரு நாளைக்கு சுத்திகரிக்கிறாங்க. அப்போ கிட்டத்தட்ட ரொம்ப கன்சர்வேட்டிவ் எஸ்டிமேட் எடுத்துக்கிட்டா மினிமம் ஒரு 1000லேருந்து 1500 மில்லியன் லிட்டர். அதாவது நான் சொல்கிறது என்னென்னா 100லேருந்து 150 கோடி லிட்டர் தண்ணீர் நீர்நிலைகளில் போய் கலக்குது இன்னைக்கு ஒவ்வொரு நாளும். இதுதான் இன்று இருக்கக்கூடிய நிலை. அப்போது நாம் என்ன சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால் இதை நீங்கள் மாற்றணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் உங்களுக்கு பெரிய அளவில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்றைக்கி வந்து 2000 கோடி கூவம் ரெஸ்டரேஷனுக்காக ஒதுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி 3 வருஷம் முன்னாடி அந்த சென்னை ரிவர் ரெஸ்டரேஷன் ட்ரஸ்ட்டுக்கு ஒதுக்கப்பட்டது. இப்போ அவர்களுடைய முக்கியமான பணியே என்னவாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த கழிவுநீர் வந்து குடிநீர் ஆதாரங்களில் போய் சேராததை வந்து பாதுகாக்கிறது மிக மிக முக்கியமாக இருக்கணும். அது கூவமாக இருக்கட்டும், கூவமில் வந்து நம்ம குடிதண்ணீருக்கு பயன்படுத்தும் அது வந்து ஒரு டேட் ரிவர். பட் மற்ற நீர்நிலைகள் நான் சொன்ன மாதிரி கொரட்டூர் ஆகட்டும், கொரட்டூர்லாம் மெட்ரோ வாட்டருக்கு கொடுத்தாங்க இதை ட்ரிங்கிங் வாட்டருக்காக பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் பயன்படுத்த முடியாதுன்னு சொல்லி மீண்டும் மெட்ரோ வாட்டர் வந்து PWD கிட்டே வந்து கொடுத்துட்டாங்க அந்த இதை. அப்போது அது முக்கியமான காரணமே அந்த கழிவு நீர் தான். இன்னைக்கு மெட்ரோ வாட்டரில் போய் பேசுனீங்கன்னா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா எங்களுடைய 95% நேரம் குடிதண்ணீர் வழங்குவதில் மட்டும்தான் நாங்கள் செலவு பண்ணுறோம், கழிவு நீரை பற்றி நாங்கள் 5% கூட நாங்கள் யோசிக்கிறது இல்லை அப்படிங்கிறது அவங்க வெளிப்படையாகவே சொல்கிறாங்க. இதை யோசித்தாலே இதற்கான தீர்வு வந்துரும்ன்றது அவர்கள் வந்து புரியவே இல்லை. இது வந்து ஒரு ஹோலிஸ்டிக் அப்ரோச் இருந்தால் மட்டும்தான் இது முடியும். ஒட்டுமொத்தமாக பார்க்க முழுமையான பார்வை இருக்கணும் அப்படின்றத சொல்றீங்க. அதுதான் சென்னை குடிநீருக்கு அது தற்போது அவர்களுக்கு வேணும்ன்றத சொல்றீங்க. சரி, நிகழ்ச்சியினோட நிறைவு பகுதிக்கு வந்திருக்கிறோம். உங்களுக்கு ஒரு முக்கியமான கேள்வி, அதாவது நிலத்தடி நீரை பாதுகாக்கணும் அப்படின்றதுல நம்ம யாருக்கும் ஒரு மாற்று கருத்து இருக்க முடியாது. நிலத்தடி நீர் வந்து அது தீர்ந்து போகக்கூடிய ஒரு இயற்கை வளம், அது எடுத்துட்டா அது தீர்ந்துருன்ற ஒரு விஷயம் இருக்கு. நிலத்தடி நீரை பயன்படுத்துறதற்கான சட்டங்கள் தமிழ்நாட்டில் இருக்குதா? அது இருந்தால் அது அமல்படுத்தப்படுதா? இதற்கு நிலத்தடி நீரை எடுக்கவே கூடாது, அரசாங்கம் மட்டும்தான் நீர் வழங்கணும் அப்படின்ற சட்டங்கள்லாம் போடணும்னு நினைக்கிறீங்களா? இதை சேர்த்து இதோட சேர்த்து உங்களோட நிறைவு கருத்தை பதிவு. இல்லை, இதில் வந்து அதுக்கு சட்டங்கள்லாம் இருக்குது. ஆனால் அந்த சட்டத்தை வந்து நடைமுறைப்படுத்துவதற்கு ஆட்கள் இல்லை. அது யார் பண்ணணும்னா PWD தான் பண்ணணும். அதுக்கு நடைமுறைப்படுத்துவதற்கு போதுமான அளவுக்கு ஆட்கள் இல்லை, அதிகாரிகள் இல்லை. அதனால் அதை யாரும் எங்கேயுமே இம்ப்ளிமெண்ட் பண்ணதான் இதுவரையில் வரலாறு கிடையாது. எங்கேயாவது ஒரு புரட்சி வெடிக்கும். திடீர்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அதிகமாக நிலத்தடி நீரை உறிஞ்சி RO போட்டு தண்ணி விற்கிறான் அப்படின்னு சொல்லி ஒரு பிரச்சனை வரும். அன்னைக்கு மட்டும் பொதுப்பணித்துறை அதில் தலையிடும். உடனே அதை வேணான்னு சொல்லி தடுத்து நிறுத்துவாங்க. இப்படி தான் நடக்குது ஒழிய உள்ளபடியே எல்லா இடத்துலையும் நடக்குதான்னா இல்லை. காரணம் என்னென்னா நீங்கள் அதை சரியாகவும் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதும் ரொம்ப கஷ்டம். ஏன்னா இந்த CMDA கொடுக்குற அனுமதி இருக்கு இல்லையா, இந்த மாதிரி வாட்டர் சப்ளை இல்லாத இடங்கள மடிப்பாக்கம் போன்ற பகுதிகளிலே பார்த்தீங்கன்னா 8 ஃப்ளாட்டு 10 ஃப்ளாட் இருக்குது. அவன் நம்பி இருக்கிறது பார்த்தீங்கன்னா நிலத்தடி நீரை தான் நம்பி இருக்கிறான். நிலத்தடி நீரை தான் பம்ப் பண்ணி கொடுத்துட்ருக்கிறான். அவனை போய் நீ இவ்வளவு நிலத்தடி நீரை எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்ல முடியாது. இத்தனைக்கும் பார்த்தீங்கன்னா அவன் அடைச்சி கட்டிடுறான். அங்கே ரீசார்ஜிங் பாசிபிலிட்டி பார்த்தீங்கன்னா 10% ஏரியா கூட அவன் காலியாக விடலை. இல்லை, 10 ஃப்ளாட் இருக்கிற இடத்துல நீ எடுக்காதுன்னு சொல்கிற தவறு. ஆனால் அங்கே 10 ஃப்ளாட் கட்ட வச்சது தப்பு. அதை தான் நான் சொல்கிறேன். அதாவது எங்கெங்கெல்லாம் ஒரு சிவரேஜ் சிஸ்டம் இல்லையோ, வாட்டர் சப்ளை சிஸ்டம் இல்லையோ, அந்த இடங்களில் அடுக்குமாடி குடியிருப்பு கட்டுவதற்கு அனுமதி கொடுத்ததே தவறு. இன்னைக்கு நம்ம அனுபவிக்கிற அத்தனை சுற்றுச்சூழல் பிரச்சனைகளுக்கும் காரணம் இந்த அடுக்குமாடி குடியிருப்பு. திட்டமிடல் மூலமாக பல்வேறு விஷயங்களை நாம் சரி செய்யலாம் அப்படின்னு சொல்றீங்க. அந்த பார்வை அரசாங்கம். இன்னொன்று ஜெயராம் சொன்னார், என்ன பொறுத்த வரையில் இந்த வாட்டர் சப்ளையே பார்த்தீங்கன்னா சென்ட்ரலைஸ்டாக ஏன் போகிறீங்க? நானும் நண்பர் எல்லாம் ஜனகராஜன் போன்றவர்கள் சொல்கிறது என்னன்னா, டீசென்ட்ரலைஸ் பண்ணிக்கோ. ஒரு பெரிய ஏரி இருக்கா, அந்த ஏரியில் இருக்கிற தண்ணியை எடுத்து அதில் கழிவு கலக்காமல் பார்த்துக்க, அதை அப்படியே சுத்தம் பண்ணி பக்கத்தில் இருக்கிற இடத்துல கொடுத்து. இல்லை, அதுக்கு தான் இப்போ சாத்தியம் எல்லாம் போயிடுச்சு. ஏன்னா நகராட்சிகள்லாம் சென்னை மாநகராட்சியோட சேர்ந்துருச்சு. சேர்ந்தாலும் நகராட்சி இருந்ததுன்னா அந்த நகராட்சி கிட்ட பொறுப்பை கொடுத்து சேர்ந்தாலும் இவங்க மெட்ரோ வாட்டர் அது மாதிரி ஒரு சிஸ்டத்துக்கு போகணுங்கிற. இப்போ மணிமங்கலம் ஏரி இருக்கு, ஜோன் லெவலில் பிரித்து தான் இருக்கிறாங்க. மணிமங்கலம் ஏரியை ஆழப்படுத்தினீங்கன்னா ஒரு 1/2 TMC தண்ணி கிடைக்கும் சார். அங்கே ஒரு சின்ன ட்ரீட்மெண்ட் பிளான்ட்டை போட்டு தாம்பரத்துக்கு கொடுங்க. ஏன் தாம்பரத்துக்கு இங்கிருந்து தண்ணி கொண்டு போகணும், பாலாத்துலேருந்து தண்ணி கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்க? இந்த டீசென்ட்ரலைஸ் பண்ணீங்கன்னாலே இந்த பிரச்சனை பெரும். இப்போ இது வேற என்ன, அரக்கோணம் வரையில் இந்த பக்கம் செங்கல்பட்டு வரையில் சென்னை CMA ஏரியாவில் சேர்க்க போகிறோன்னு சொல்லிட்டீங்க. அப்போ உங்கள் ஸ்ட்ராட்டஜி என்னவா இருக்கணும்?
அங்கங்கே இப்போ குளவா ஏரி இருக்கா, குளவா ஏரியில் சாக்கடை தண்ணி கலக்காமல் பார்த்துக்க, குளவா ஏரி தண்ணி எடுத்து செங்கல்பட்டுக்கு கொடு. வேற ஒரு மதுராந்தகம் இருக்கா, மதுராந்த ஏரியிலேருந்து ட்ரிங்கிங் வாட்டருக்கு சுத்தம் பண்ணி தண்ணியை எடுத்து மதுராந்தகம் டவுனுக்கு கொடு. அப்படியெல்லாம் இருக்கணும். நீங்க மோர் அண்ட் மோர் அந்தந்த பகுதிகளில் நீர் ஆதாரங்களை எடுத்து அந்த பகுதியை கொடுங்க. கடலூர்ல இருந்து தண்ணி எடுத்துட்டு வந்து சென்னை கொடுக்கறது சரியில்லைன்றதை சொல்றீங்க நீங்க. சரி, இதை உங்கள் நிறைவு கருத்தா எடுத்துக்கிறேன். அதாவது நீர்நிலைகள் வந்து மாசுபடாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். புதிய திட்டங்கள், கட்டமைப்புக்கான திட்டங்கள் அரசாங்கம் வைக்கணும் அப்படின்றத சொல்றீங்க. இதை உங்கள் நிறைவு கருத்தா எடுத்துக்கிறேன். திரு ஜெயராம், உங்களுடைய நிறைவு கருத்து குறுக்கிட விரும்பினீங்க, அதோடு சேர்த்து உங்கள் நிறைவு கருத்தை பதிவு பண்ணுங்க. இல்லை, நீங்கள் இந்த கிரவுண்ட் வாட்டர் பற்றி, ரெகுலேஷன் பற்றி பேசுனீங்க. ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பேரடாக்ஸே தான். இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நமக்கு வந்து இவ்வளோ தண்ணீர் தட்டுப்பாட்டை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். ஆனால் கேன் வாட்டர் கிடச்சிக்கிட்டு தான் இருக்குது. அப்போ இந்த கேன் வாட்டர் சப்ளை பண்ணுறவங்களுக்கு எங்கேருந்து தண்ணி எடுக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒருவேளை வணிகமயமாக்கலின் பேரில் அரசியல்வாதிகள் ஒருவேளை இந்த பிரச்சனைக்கு தீர்வு கொடுக்கிறது. 2003 கிரவுண்ட் வாட்டர் ரெகுலேஷன் பில் அப்படின்னு தமிழ்நாட்டில் கொண்டு வரப்பட்டது. இதை வந்து இம்ப்ளிமெண்ட்டே பண்ணாமல், இதுக்கான காரணம் வந்து இந்த பிரைவேட் லாபி, கமர்ஷியல் லாபி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடாதுன்னு ப்ரெஷர் போட்டாங்க. 2013 வரைக்கும் அதை இம்ப்ளிமெண்ட்டே பண்ணாமல் கேள்விகள் கேட்டபோது ஏன் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணலன்னு கேட்டபோது 2013 அரசாங்கம் அந்த சட்டத்தையே திரும்ப பெற்றுட்டாங்க. அந்த சட்டத்தை ரத்து செஞ்சுட்டு நாங்கள் காம்ப்ரஹென்சிவாக ஒட்டுமொத்தமாக ஒரு நிலத்தடி நீர் திட்டம் கொண்டு வர போறோம், கிரவுண்ட் வாட்டர் ரெகுலேஷன் ஆக்ட் கொண்டு வர போறோம் அப்படின்னு 2013 அனௌன்ஸ் பண்ணாங்க. 4 வருஷம் ஆகுது, இன்னி வரைக்கும் அதற்கான திட்டங்கள் கொண்டு வரவே படலை. அப்போ இதற்கான காரணமே அந்த ஸ்ட்ராங் லாபி, அந்த பிரைவேட் கமர்ஷியல் லாபி வந்து இது போன்ற வந்து ரெகுலேட் பண்றதுக்கான திட்டங்கள் கொண்டு வரக்கூடாது அப்படிங்கிறது தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காங்க. அதுதான் நம்ம இன்னைக்கு வந்து பல நீர்நிலைகள்ல பெரும்பாலும் வந்து வீடுகளுக்கு வந்து நிலத்தடி நீர் எடுக்கிறத விட இது மாதிரி வணிகமயமாக்கல் பேர்ல நிலத்தடி நீர் போறதுதான் ரொம்ப பெரிய விஷயம். அதை ரெகுலேட் பண்ணணும். அதை வந்து அரசாங்கம் ரெகுலேட் பண்ணி அதிகமா தண்ணீர் எடுப்பவர்களுக்கு மூலமா ஒன்று கண்ட்ரோல் இருக்கணும், ஒரு சீலிங் இருக்கணும். ரெண்டாவது வந்து அதன் மூலமா அந்த தண்ணீர் எடுப்பவர்களுக்கு வந்து அதிகமாக பணம் வந்து அரசாங்கத்திற்கு வரணும். அது மாதிரி வந்தாதான் இன்னைக்கு வந்து மெட்ரோ வாட்டர்ல பட்ஜெட் எல்லாம் தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நீரும் வந்து இயற்கை வளம், இதற்கான விலை வந்து அரசாங்கத்திற்கு வந்து சேரணும் அப்படின்றத சொல்றீங்க. இதை வந்து முறைப்படுத்தணும் அப்படின்றது அது ஒண்ணு. இரண்டாவது வந்து நீங்க சொன்ன அந்த டீசென்ட்ரலைசேஷன் வந்து நம்ம பிரைமரி என்ன சொன்னா இன்னைக்கு 6 சுத்திகரிப்பு நிலையங்கள் தான் இருக்கு சென்னையில. இப்போ இன்னும் 1000 மில்லியன் லிட்டருக்கு நீங்கள் வந்து சுத்திகரிப்பு நிலையங்கள் பண்ணணும்னு சொன்னால் நீங்கள் வந்து பெரிய பெரிய சுத்திகரிப்பு நிலையங்கள் அமைக்க முடியாது. அங்கங்கே டீசென்ட்ரலைஸ்டாக சின்ன சின்ன சுத்திகரிப்பு நிலையங்கள் அமைச்சிங்க அப்படின்னா தான் அதுதான் சஸ்டைனபிள். அதுதான் வந்து தொடர்ந்து வந்து அங்கே லோக்கலாக அந்த மெட்ரோ வாட்டர் ஆஃபீஸ் இவங்களே ஆப்ரேட் பண்ண முடியும். ஏதாவது சின்ன பிரச்சனைனா அவங்க தாக்கு பிடிக்க முடியும், அந்த மாதிரி செய்ய முடியும். நீர் ஆதாரங்களை பாதுகாக்கிறது, பகிர்றது, அந்தந்த பகுதிகளுக்கு அது பகிர்ந்து கொடுக்கப்படும் அப்படின்றத சொல்றீங்க. இதை உங்கள் நிறைவு கருத்தா எடுத்துக்கிறேன். குடிநீர் பிரச்சனை குறித்து பல்வேறு விஷயங்கள் பேசணும். குறிப்பாக வட சென்னை பகுதிகளில் இருக்கின்ற நிலவு வர குடிநீர் பிரச்சனை, இப்படி பல்வேறு விஷயங்களை பேசணும். இதற்கு நீர் ஆதாரங்கள், நமக்கு பெரிய அளவுக்கு நீர் ஆதாரங்கள் ஆக்கிரமிக்கப்பட்டு இருக்கின்றது. இந்த ஆக்கிரமிப்புகள் தடுக்கப்பட வேண்டும். அது மட்டும் இல்லாமல் இந்த நீர்நிலைகளில் கழிவுநீர் கலப்பதை தடுக்க வேண்டும். கழிவுநீர் கலப்பதை தடுத்து விட்டாலே நமக்கு சென்னை நகரத்திற்கு குடிநீர் பிரச்சனை தீர்ந்துவிடும் என்பது இந்த 8 திசை நிகழ்ச்சியின் வாயிலாக நமக்கு தெரிய வருகின்றது. அரசாங்கம் திட்டமிட்டு கட்டுமான பணிகளுக்கு அவர்கள் அனுமதி கொடுக்கும் பொழுதும் பல்வேறு விஷயங்கள், நீர் ஆதாரங்கள், கழிவுநீர் அகற்றுதல், இவற்றை கருத்தில் கொண்டு அரசாங்கம் அனுமதி கொடுக்க வேண்டும் என்கின்ற விஷயத்தையும் குறித்து பேசணும். இதுதான் 8 திசை நிகழ்ச்சியின் பார்வையமாக இருக்கின்றது. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பல்வேறு கருத்துக்களை தெரிவித்த விருந்தினர்கள் அனைவருக்கும் நன்றி. இந்த நிகழ்ச்சியை பார்த்த நேயர்கள் அனைவருக்கும் நன்றி நண்பர்களே. உங்களை மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.